कवितार्केसरी वेदांताचार्यवर्यो मे संविदत्तां सुदासुरी प्रपद्ये निरवध्यानां सद्यां गुणसम्पदां शरणं भवदीतानां षटकोपमुनीश्वरम् श्रीरङ्गे श्रीर्गुणाकर्मया सौस्याभिप्रेक्षितम् चातश्रीनरसिंहकार्यमुनीकृपादाम्बुजेन्द्रम् दार्पिकान्तिदयाविदुर्शुभगुणैर्भान्तम् बुधाग्रेसरम् श्रीमद्रङ्गशतारियोगिनिपतिं श्रेयो निजिं संशये श्रीमत्श्रीरङ्गपुत्रीश्वरषटैपुनार्गम्यमेन्द्रेणदृष्टम् न्यस्तात्मानं रसन्मे नरकरजगजिद्योगिनेतुप्रसादात् भाग्यश्रीरङ्गकारिप्रभु यदुकथयप्रात्फलक्ष्मेन सम्मास्थानं सेवयतीन्द्रम् सकलगुणनिधिं वेदविद्वीक्षकारि श्रीरङ्गनाथषटकोपैर्दृष्टं नत्रेण सम्महरिकरुणैकपात्रम् श्रीरङ्गवीरगुराक्षटकोपसृज्यं वेदान्तदेशीन्द्रमहर्प्रपद्ये श्रीमद्रङ्गशतारिसंयमिवरान्दब्धागमान्तद्वयम् श्रीमद्वीरसूर्दुहार्दिसर्जित्पादारविन्दाश्रयम् श्रीमद्वेदवतं स्वदेशीयते कारुण्यवीक्षास्पदम् सेवे रङ्गधुनीलशासनवशं नारायणं योगिनं वेदान्तदेशीयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तधानमनवज्यगुणं बुधाग्र्यम् नारायणाद्य ईदुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथेशेखरमाश्रयामः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्वानभवद्दधिवीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवमैत्रेयं प्रपद्ये श्रीकृष्णदेशिकपदाम्बुजभृङ्गराजं वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं त्रय्यन्तदेशिकयतीन्द्रशतारिमूर्तिं गोपालदेशिकश्यामनिमाश्रयामः श्रीरङ्गे शपथे समर्पितबलं शुच्यन्तरामानुजश्री योगीन्द्रगुरुक्रमेण यमिनश्रुत्यन्तविद्यात्मनः प्राप्तश्रुत्यपदं स युग्मश्रयं श्रीवासरामानुजात् श्रीश्रीवासमुनीन्द्रदेशिकमणिं श्रेयो नितिं संशये श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमच्छ्रीवासयोगीश्वरगुरुपदयोरर्पितस्वात्मभारम् श्रीमच्छ्रीरङ्गनाथाश्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संशये देशिकेन्द्रं वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं तत्पादयुग्मदर्शीर्गुरुन्दराजं त्रय्यन्तयुग्भकृतभूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये क्रममा அச்சிராஜ் மாற்றத்தில் விஷயம் சொல்லணும். ஒரு நாளாக இருக்கே நல்ல வார்த்தையாக அதை வச்சு நான் சொல்லலாம்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் படிக்கப்படுறது நமக்கு இல்லைதான், ஆச்சரியமாக இல்லைதான்னா கூட நமக்கு எல்லாம் அது மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம படிப்பு உத்தியோகம் நம்ம எல்லாமே லௌகிகமாக எல்லாம் அது ஃபிக்ஸாக நடந்துருக்கு. அதுவும் அதனால இது ஒரு ஓரளவுக்கு பாதி உத்தேசமாக இருக்கிறதுனால நமக்கு புருஷார்த்தமானது கைங்கரியம் அப்படிங்கிறது நிச்சயமா எல்லாருக்கும் தெரியும். அந்த கைங்கரியம் அப்படிங்கிறது முதல்ல கைங்கரியங்கிறது என்ன, அடுத்தபடியா கைங்கரியம் எப்படி புருஷார்த்தமாகிறது, என்ன பிரகாரமான கைங்கரியம் புருஷார்த்தமாகிறது அப்படின்னு இந்த மூணு அம்சங்களையும் இதைத்தான் கைங்கரியமே புருஷார்த்தம் அப்படின்னு சொல்றேன்னு சொன்னேன். அதுல கைங்கரியம் அப்படின்னாக்க கிங்கரனா இருப்பவனுடையதான காரியம் கைங்கரியம். இது இயக்கு பாவ இயக்கு பிரத்தியம். கைங்கரியம் அப்படின்னாக்க கிங்கரசிய பாவா இல்லையா, கிங்கரன் அப்படின்னாக்க கிங்கரவாணி தியாசை கிங்கரா அப்படின்னு இல்ல நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு இல்லையா, அதாவது சுவாமி அபேட்சிக்கிற கைங்கரியத்தை, சுவாமி நியமிக்கிற கைங்கரியத்தை இல்லையா செய்வதற்கு சித்தமாக அது அதுக்கான இல்லையா இந்த நியமனத்தை அபேட்சிக்கின்றது கிங்கரம். இந்த தாசம், அந்த தாசன்ல இன்னும் தாசனுக்கு கிங்கரனுக்கும் உள்ள வேறுபாடு.
சுவாமி இவரை கொண்டு ஒரு காரியம் செய்விக்கணும் அப்படின்னாக்க அவருக்கு கூட்டணுவா கூட்டணும் வந்து அவர் அந்த காரியம் செய்ய சொல்லலாம் அப்படின்னு இருந்ததுனாக்க இல்லையா அவருக்கு தாசத்துவம் அவருக்கு தாசத்துவ பரியவசானம் இருக்கு. அவர் கூட்டணும் வந்து அவர் இருக்கிறது கூட்டணும் வந்து அவரை காரியம் செய்ய சொல்லணும்னாங்க. இப்ப கிங்கரன் எப்படி இருக்கான்னு கேட்டாங்க இல்லையா சர்வதா இல்லையா சுவாமிக்கு முன்னால இல்லையா அவருடைய நியமனம் எப்ப கிடைக்கும் காத்துன்னு இருக்கிறது. சுவாமி சாதிக்கிற நம்மாழ்வார் சாதிக்கிறார், வந்து தோன்றாய் என்றே உன் வையம் தாய மலரடிக்கு முந்தி வந்து யான் நிற்ப முகப்பே பூமிப்படி கொள்ளாய். முந்தி வந்து யான் நிற்ப இல்லையா அவருக்கு திருமுன்பாக நான் வந்து நிற்க முகப்பே கூலிப்பணி கொள்ளாய் அப்படின்னு இல்லையா பெருமாள் நியமித்து அந்த காரியத்தை நடத்துக்கணும். அந்த பெருமாள் நியமிக்குமாறு இல்லையா எந்த கணத்து பெருமாளுடைய நியமனம் வருமோ அப்படின்னு பெருமாளுக்கு திருமுன்பாக எப்பவும் இல்லையா உபஸ்திதனாக இருக்கிறது. உபஸ்திதம் என புரோ கருத்மதா அப்படின்னு சாதிக்கிறவன் இல்லையா கருத்மான் இல்லையா அதாவது திருவனந்தாழ்வான் எதை எதிர்பார்க்கிறது இல்லை. அவர் அகம் சர்வம் கரிஷ்யாமின்னு சேர்ந்தால் உடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மறுபடியாம் நீர்கொள் என்று முனையாம் பூம்பட்டாம் பூதுமுனையாம் திருமால் கனவு அவர் கைகறி பண்றதுக்கு நியமனா பேச கூட இல்லை இல்லையா. அவர் இளையபெருமாளுடையதான நிஷ்டை இளையபெருமாள் தானே அவருடைய நிஷ்டை எப்படி அப்படின்னு கேட்டாக்க இல்லையா பெருமாளுக்கு அபேட்சிதமானது என்னென்ன இருக்குங்கிறத இல்லையா தானே பார்த்து இல்லையா பெருமாள் இல்லையா அவர் சென்றால் குடையா நின்றால் மறுபடியா இருந்தால் சிங்காசனமா இது ஒவ்வொன்றும் பெருமாள் இருக்கிறதால அந்தந்த தேசம் அந்தந்த காலம் அந்தந்த அவசோசித்தமான கைங்கரியங்களை இல்லையா அவரே நிரபராதமாக பார்த்து செய்கிறார். இவருக்கு எப்படி கேட்டாக்க இவருக்கு காரியங்களை செய்கிறார். இவர் தாசர் காக்க சகா வாசனம் வாகனம் ஆசனம் இந்த கைங்கரியங்கள்லாம் இவர் பெருமாள் நியமிக்கிற பிரகாரம் அதாவது ரெண்டு விதமான கைங்கரியங்களுக்கு இல்லையா இளைய பெருமாண்டத்துல இந்த ரெண்டு விதமான கைங்கரியம் முதல்ல அயோத்தியா காண்டத்துல ஒரு சட்டாநிதி பண்ணும்போது அவன் சர்வம் கரிஷ்யாமி அடுத்தபடியா கிரியதாநிதி மாமதன்னு சொல்ல முடியாது. இந்த ரெண்டு விதமான கைங்கரியமும் இளைய பெருமாண்டத்துல காலதேன பதிய வச்சுக்கு மேல பார்ப்போம். இப்ப கைங்கரியமாவது சுவாமி உகந்த ஏவல் தொழில் கைங்கரியம். முதல்ல கைங்கரியத்துல இல்லையா சுவாமியுடைய உகப்பு முக்கியம். இல்லையா சுவாமியுடைய உகப்பானது இல்லையா ரெண்டு தான் உகப்பதெல்லாம் இதற்கு தெரிய முடியாது பெருமாள் ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கிறது. இரண்டாவது அவ்வப்போது தன்னுடைய உகப்பை நியமனத்தின் மூலமா அறிவிப்பது. நித்திய சூரியர்கள் பண்ணக்கூடிய கைங்கரியம் எப்படின்னாக்க அவர்கள் பெருமாளுடைய உகப்பை ஏற்கனவே பிரத்யட்சமா அறிந்து வைத்து இல்லையா அவர்களுக்கு பெருமாளுடைய உகப்பு என்னங்கிறது இல்லையா சொதகா அவர்கள் அதை அறியும்படியாக பெருமாள் அவர்களுக்கு அனுமதித்திருக்கிறது. அடுத்தபடியாக சில ஜகத்துல கைங்கரியம் இல்லாத சில நித்திய சூரியர்களும் முக்தர்களும் அவர்களுடைய கைங்கரியம் அப்படின்னு கேட்டா அவர்கள் பெருமாள் இந்த பிரகாரமாக இல்லையா கைங்கரியம் பண்ண சொல்லி நியமித்த தன்னுடைய உகப்ப பெருமாள் இல்லையா நியமித்து அதன் மூலமா கைங்கரியம் பண்றது. இப்ப நாமெல்லாம் பண்ணக்கூடியது அப்படின்னு கேட்டா பெருமாளுடைய உகப்ப நாம சாஸ்திரமுக்கேன இருந்து நமக்கெல்லாம் பெருமாளுடைய திருவுள்ள உகப்பு பெருமாள் என்ன கைங்கரியத்தை உகக்கிறான்ங்கிறதாவது நமக்கு சாஸ்திரங்கள் காட்டி கொடுத்திருக்கிறார். இன்னென்ன கைங்கரியங்கள் பெருமாளுக்கு திருவுள்ளத்துக்கு உகப்பளிக்கும், இன்னென்ன காரியங்கள் பண்ணா பெருமாளுடைய திருவுள்ளத்துக்கு சீர்த்தத்துக்கு ஏதுவாகும் அப்படிங்கிறத சாஸ்திரமானது கிருத்தியா கிருத்திய ரூபேன எவைகள்லாம் கிருத்தியம்னா பெருமாளுடைய திருவுள்ள உகப்புக்குரியவைகள்லாம் கிருத்தியங்கள் இல்லையா பெருமாளுடைய திருவுள்ளத்துல சீர்த்தத்தை விளைவிக்கக்கூடியவர்கள்லாம் கிருத்தியங்கள் சாஸ்திரம் நமக்கு வகுத்து கொடுத்த வரையில் இப்ப நம்முடைய கைங்கரியம் நடக்கிறது. ஆக கைங்கரியம் என்பதானது பெருமாள் திருவுள்ள உகக்கும்படியாக பெருமாள் பிரத்யக்ஷேன இல்ல அகர்ம விசேஷர்களுக்கு நித்திய முக்தர்களுக்கு பெருமாள் பிரத்யட்சமாகவும் கர்ம விசேஷம் நமக்கு பெருமாள் சாஸ்திரமுக்கேன பண்ணக்கூடியதான இல்லையா நியமனம். அந்த நியமனத்தினால பெருமாளுடைய திருவுள்ள உகப்பு அறிந்து இல்லையா பண்ணக்கூடியதான ஏவல் தேவை. ஏவல் தேவை அது ஏவல் தொழில் அப்படின்னு அர்த்தம். பெருமாள் இல்லையா ஏகிற காரியத்தை அவருக்கு திருவுள்ள உகப்பு முறையில இல்லையா செய்வதற்கு இதுதான் இல்லையா கைங்கரியம். இப்ப இதுதான் கைங்கரியம்னா இந்த கைங்கரியமானது என்னன்னு கேட்டா இந்த கைங்கரியத்துல
இங்க செய்யறதற்கு தன்னுடையதான அபிப்பிராயம் எதுவும் இல்லை. இங்க தன் அபிப்பிராயத்தை கைங்கரியம் பெற முடியாது. பெருமாள் திருவுள்ள உகப்புக்கு அனுகுணமாக பெருமாளுடைய நியமனம் பிரகாரம் தான் கைங்கரியம். இவன் பண்ணக்கூடிய கைங்கரியத்துல தன் உகப்பு இந்த கைங்கரியத்தை பெருமாள் பண்ணினால் எனக்கு திருப்தியா இருக்கும். இந்த கைங்கரியத்தை உகக்க வேண்டியது பெருமாளை வேண்டிய இந்த கைங்கரியம் இவருடைய உகப்புக்காக இல்லை. அதனால இந்த கைங்கரியத்துல இவருடைய அபிப்பிராயம் கிடையாது. இந்த கைங்கரியத்தை இவருக்கு எந்த விதமான சுவாதந்திரியமும் இல்லை. இந்த பண்ணக்கூடியதான புருஷார்த்த ரூபமான கைங்கரியத்துல சுவார்த்தமாகவாதல் அந்த கைங்கரியம் இவருக்கு சுவார்த்தமாக உண்மை. எனக்கே ஆட்சை என்று எக்காலத்தும் என் மனக்கே வந்து இடைவீடும் இவங்கி தனக்கேயாக எனக்குள் மீதே எனக்கே கண்ணனை யாருக்குள் சிறப்பு சில இவனுக்கு இந்த கைங்கரியத்தை பெருமாள் அவருடைய திருவுள்ள உகப்பை தவிர இவருடைய உகப்புக்கு இவருக்கு அதிசய ஆதாரம் பண்ணுவதுதான் இவன் காரியம். அதிசய பாக்யம் அந்த அதிசயத்தை அனுபவிப்பது சேஷியாக பகவான் வைக்கின்றார். அத்தியந்த சேஷபூதனாக இருக்கிற இவனுக்கு கைங்கரியத்துல எந்த விதமான அந்த கைங்கரியத்தினால ஏற்பட்ட அதிசயம் அந்த கைங்கரியத்தினால ஏற்படக்கூடியதான அந்த போகத்தை எந்த விதத்தையும் இவனுக்கு போக்தா இல்லை. அடுத்தபடியா சரி நாம போக்தா இல்லை கைங்கரியத்தையான நாம அபிப்பிராயப்பட்ட பிரகாரம் நாம மனசு இருப்பதற்கு கைங்கரியம் அதுவும் செய்ய முடியாது. அந்த கைங்கரியத்தை ஒன்றும் பெருமாள் மீதான பிரத்யட்ச நியமனத்தினாலேயோ இல்ல சாஸ்திரம் நியமனத்தினாலேயோ செய்தாங்க. அத்தியந்த பரதந்திரனாகவும் அத்தியந்த சேஷ நிருபாதிகமான சேஷபூத்தனாக இருந்து ஒரு சுவாதந்திரியம் இல்லாம ஒரு சுவார்த்தம் இல்லாம பண்ணப்பட்ட கைங்கரியம் இந்த கைங்கரியம் இது எப்படி புருஷார்த்தம்? ஏன்னா புருஷார்த்தம் சப்தத்துக்கே புருஷனால அர்ச்சிக்கப்படுவது புருஷார்த்தம். புருஷனால அர்ச்சிக்க ஒரு சேதனம் புத்தி பூர்வமாக உங்களை பிரவர்த்திக்கிறான் அப்படின்னாக்க அதுல அவருக்கு கிஞ்சித் அர்ச்சித்துவம் இல்லாமல் இருக்காது. அந்த அர்ச்சித்துவமாவது தன்னுடைய சுவாபிப்பிராய ரூபமாகவோ இல்ல சுவார்த்தன ரூபமாகவோ அதுல கிஞ்சித் இருக்க பிரார்த்தம். ஆனா ஒரு சேதனா இருந்து இவன் பண்ற கைங்கரியத்துல இவன் அத்தியந்த சுவாதந்திரனாக கூட சுவாதந்திரியத்துடைய ஸ்பர்சமே அற்றவனாக சுவார்த்த தேசமும் மற்றதான சேஷத்தோட இவன் முழுவதுமாக இத சொல்லும் போது இந்த தமிழ் அழகா இது அடிமை பணினே இது அடிமையிலே சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட கைங்கரியமாக எப்படி புருஷார்த்தமாக சுவாமி மூலமந்திராதிகாரத்துல மனுஸ்மிருதியிலேருந்து ஒரு வச்சனம் எடுத்துட்டாரு. சர்வம் பரவசம் துக்கம் சர்வம் ஆத்மவசம் துக்கம் ஏததேவ விஜானியாது லட்சணம் சுக துக்கையோகோ. சுக துக்கங்களுக்கு என்ன லட்சணம்? சுவாமி எது சுகம் எது துக்கம்? சுகம் ஒரு சுகங்கள் எது ஒன்னு எது எதை கொண்டு அறிவதோ அதுதான் லட்சணம். எது சுகம் என்று சுகம்ங்கிறதுக்கு லட்சணம் என்ன? சுகம்ங்கிறதுக்கு துக்கம்ங்கிறதுக்கு லட்சணம் என்ன? லட்சணம் சுக துக்கையோகோ கிம் அப்படின்னா ஏததே சொல்ற இதுதான் சுக துக்கங்களுக்கு லட்சணம். எனவே சர்வம் பரவசம் துக்கம். பரவசம் அப்படின்னாக்க இல்லையா பரதந்திரனாக இல்லையா ஸ்வவசம் இல்லாம இல்லையா இந்த கைகரியத்தை பண்றதுல உள்ளதான இல்லையா இதுல சுவாபிப்பிராயமோ இதுல அந்த பரக்கா அதிசயமோ எதுவும் இல்லாமல் இல்லையா எல்லாம் முழுவதுமாக பராத்தமாக முழுவதுமாக பரதந்திரமாக பண்ணப்படுகிறதுக்கு அதுதான் பரவசம். சர்வம் பரவசம் துக்கம். எதா இருந்தாலும் கேட்டுதான் பண்ணணும். எதா இருந்தாலும் அவருக்கு பிடிச்சதுதான் பண்ணணும். நாமளுக்கு பிடிச்சது எதையும் செய்யக்கூடாது. நம்முடைய இஷ்டப்பிரகாரம் எதையும் செய்யக்கூடாது. எதை செய்யறது நம்ம சுவாதந்திரியம் இல்லைன்னா இப்படிப்பட்ட காரியத்தை செய்வதுதான் துக்கம். சர்வம் பரவசம் துக்கம். சர்வம் ஆத்மவசம் துக்கம். தான் விரும்பி தன் அபிப்பிராயத்துக்கு ஒரு பிரதிகதியும் தன்னுடைய அபிப்பிராயத்துக்கு ஒரு பிரதிகாரமும் இல்லாமல் தான் விரும்பினபடியெல்லாம் சுதந்திரமாக செய்யறதுக்கு அதுதான் ஆத்மவசம். ஆத்ம சப்தத்துக்கு ஆத்மா அந்த சேதன ஆத்மாவால ஆத்மான செல்ஃப்னு எது ஸ்வவசம் எது இல்லையா தான் தன் அபிப்பிராயத்துக்கு கேட்க இல்லையா தன்னுடையதான இல்லையா மன சந்துஷ்டியோடு எதை பண்ணுகிறானோ அது ஸ்வவசம் ஆத்மவசம். சர்வம் ஆத்மவசம் சுகம்.
கடைசியில சுக துக்கங்களை அந்த பார்த்தா இதுதான் சுத்தத்துக்கு லட்சணம், இதுதான் துக்கத்துக்கு லட்சணம். ஏததேவ விஜானியாது இந்த லட்சணம் சுகதுக்க யோகம் மது சாத்திருக்காரு. அது பிரகாரம் எது இது நாம பட்ட கைத்தியமானது பரவசம் அப்படின்னு ஸ்பஷ்டமா தெரியும் பொழுது இது எப்படி புருஷார்த்தமாகும். இன்னும் ரிஷிகள் எல்லாம் இந்த சேஷபுத்தியை பற்றி சொல்லும்போது ஸ்வபுத்தி சேஷபுத்தி ஸ்வபுத்தினால தெரியும் இல்லையா, அது பண்ணக்கூடிய விற்பியை போல இல்லையா, அது என்ன பண்ணாலும் நான் கூட வாழ ஆற்றில் நிற்குமா போல அப்படி இருக்கிறது தான் சாத்திரிஷ விற்த்தி தான் சேஷபுத்தி அப்படின்னு இப்படிப்பட்ட அபிப்பிராயங்கள்லாம் இருக்க செய்து இல்லையா சாமானியமா நாம் நினைச்சு பார்த்தாலே இல்லையா பரவசமாக பரதந்திரமாக பராத்மனாக செய்யக்கூடியதும் சுத்தரூபமாக இல்லைய லோகத்துல. அப்படி இருக்கும் பொழுது இன்னொருத்தருக்கு அடிமைப்பட்டு இன்னொருத்தருடைய அபிப்பிராயத்துக்கு இணங்கி இல்லையா அவர்களுதான அதிசயத்துக்காக காரியம் செய்வது எப்படி புருஷார்த்தமாகும். இதை போய் புருஷார்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு வேதங்கள் சொல்றது வைதிகர்களான ரிஷிகள் தான் சொன்னார்கள், பரம வைதிகர்களான ஆழ்வார்கள் தான் சொன்னார்கள். இப்படி இருக்கும்போது இது எப்படி புருஷார்த்தமாகும் அப்படின்னு கேள்வி. இதுக்கும் இல்லையா சுவாமி லோக திருஷ்டாந்தம் காமிக்கிறோம். லோகத்தையே பார்க்கிறோம் இல்லையா, ஒருத்தருக்கு ஒருத்தருடைய அபிப்பிராயத்துக்கு இணங்க அவருடையதான இல்ல மன சரிந்து அவருக்கு சந்தோஷம் கொடுக்கிற காரியம் செய்யறோம். அப்படி செய்யும் பொழுது யாரை குறித்து யாருடைய அபிப்பிராயத்தை கொண்டு யார் மனசுடைய சந்தோஷத்துக்காக காரியம் செய்கிறோமோ அவன் இல்ல குணஹீனனாக இருந்தால் அது லோகத்துல துக்க ரூபமாக இருக்கும். சித்தா அவனுக்கே சித்த சமாதானம் இல்லாமல் அவனுக்கே நற்குணங்கள் இல்லாமல் ஒரு ஒரு சுபாஷமா ஸ்லோகம் சொல்வா, கொஞ்சம் துஷ்டா கொஞ்சம் சுஷ்டா ருஷ்ட சுஷ்ட கணே கணே அவ்யவஸ்தித சித்தசிய பிரசாதோபி பயங்கர. அவ்யவஸ்தித சித்தமே என்னட்டும் அவனுக்கே மனசானது வியவஸ்திதமாக இல்லாமல் இல்ல சஞ்சலமான புத்தி உடையவன் இல்லையா, அப்படிப்பட்டவன் அவனுடைய பிரசாதோபி இல்லையா அவனுக்கு ஏற்படக்கூடிய இல்லையா சந்தோஷம் கூட அவனுக்கு ஏற்படக்கூடியதான இல்லையா மனசுடையதான இல்லையா மகிழ்ச்சி கூட அசலாருக்கு இல்லையா பீதி உண்டாகும். ஏன்னா இதை அவன் இல்ல துக்கம் ஏற்பட்டா என்ன செய்வான், சந்தோஷம் ஏற்பட்டா என்ன செய்வான் ஒரு விவசாயம் கிடையாது. அதனால சித்தத்திய பிரசாதோபி பயங்கர இல்லையா லோகத்தையே தவிர்க்க வேண்டியதான அத்தியந்த புருஷார்த்தமாக குணஹீன சேவாது. லோகத்திலேயே பார்க்கிறோம் நல்ல சத்குணங்களோடு கூடியவராக இல்லையா நல்ல சாத்விகமான புத்தியோட சாத்விகமான செயல்பாட்டோட சாத்விகமான மனோபுத்தியோட நல்ல அசலாருக்கு இல்லையா எப்பவும் இல்லையா அனுகூலமாக இருக்கக்கூடியதான இல்லையா நல்ல கல்யாண குணங்கள்னா கல்யாணம்னாக்க இல்லையா கல்யாணங்கிறதுக்கு 2 லட்சணம். ஒண்ணு தான் இருக்க தன் ஆசிரியத்துக்கு சோபையை கொடுக்கணும் இல்லையா, தான் ஆசிரியர்களுக்கு இல்லையா நன்மையை மங்களத்தை கொடுக்கும். இதுதான் கல்யாணம்னு பேரு. பகவானுடைய குணங்கள் கல்யாண குணங்கள். இப்படிப்பட்ட கல்யாண குணங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல அசங்கேயமான கல்யாண குணங்கள். அசங்கேயமான ஒவ்வொரு கல்யாண குணமும் அளவிட முடியாததான அளவிட்டு அறிய முடியாததான கல்யாண குணங்கள். அப்படிப்பட்ட அனவதிகமான அதிகமான அசங்கேயமான கல்யாண குணங்களையே உடைய இவ்வளவு கல்யாண குணங்களும் பிரதியோகியாக அல்ல அதுக்கு கேய குணங்கள் இல்லையா துர்குணங்கள். அந்த துர்குணத்தினுடையதான ஸ்பர்சமே பகவான் மேல அப்ரீத்தி ஏற்படுவதற்கு ஹேத்துவே கிடையாது. ஏன்னா அப்ரீத்தி ஹேத்து என்ன, ஒரு வசூலுடையதான தோஷ அனுசந்தானம் தான் அப்ரீத்தி ஹேத்து இல்லையா. அப்ரீத்திக்கு ஹேத்துவா இருக்கக்கூடிய தோஷ அனுசந்தானத்துக்கு இல்லையா அந்த அனுசந்தான விஷயபூதமா இருக்கக்கூடிய தோஷங்கள் எந்திரமானது அறவே இல்லை. அதனால அப்ரீத்தி ஏற்படுறதுக்கு வழி இல்லை. பகவத் பிரீத்தி ஏற்படுவதற்கு ஹேத்து என்ன அப்படின்னு கேட்டா குணானுசந்தானம் பிரீத்தி ஹேத்து இல்ல. பிரீத்திக்கு ஹேத்துவா இருக்கிற குணானுசந்தானத்துக்கு அந்த அனுசந்தானத்துக்கு விஷயமா இருக்கக்கூடிய குணங்கள் இருக்க இல்லையா, அந்த கல்யாண குணங்கள் இல்லையா அசங்கேயமாக
இல்லையா அந்த கல்யாண குணங்கள் அனவதிக்கமாக இருக்கிற கல்யாண குணங்கள். அதனால பகவான் மேல் ஏற்படக்கூடியதானே இல்லையா பிரீத்திக்கு அளவே இல்லை. யாரிடத்துல இல்லையா நமக்கு அளவற்ற பிரீத்தி. பகவான் கைங்கரியம் பண்ணும் போது கூட அந்த கைங்கரியம் புருஷார்த்தமாவதற்கு காரணம் அந்த கைங்கரியம் பிரீத்தி காரியமாக இருப்பது. அந்த கைங்கரியமானது எதனா சாஸ்திரமான கைங்கரியத்தை விதித்தாலும் கூட அந்த அந்த கைங்கரியம் அது ராகப்பிராப்தமான சாத்தியம் இல்லையா. கைங்கரியம் என்பதை விரும்பி இல்லையா அந்த கைங்கரியம் அந்த கைங்கரியம் விரும்பப்படுவதற்காக இல்லையா கைங்கரியம் யாரு குறித்து யாருக்கு செய்யறதோ அவன் மேல உள்ள பிரீத்தி. அந்த பிரீத்திக்கு காரணம் இல்லையா அந்த விஷயத்தில் உள்ளதான அனுபவம் இல்லையா. பகவானிடத்துல அனவதிக அதிசயமான கல்யாண குணங்கள் இல்லையா. அந்த கல்யாண குணங்களுக்கு எதிர்க்கத்துல இல்லையா கேய குணங்கள் அதுவே இல்லாம முதல்ல பகவானுடைய ஸ்வரூபத்தை பார்த்தா அழகி இருக்கு. பகவானுடைய ஸ்வரூபமானது இல்லையா பரிபூர்ணமான ஞானானந்தமயமாக இருக்கு இல்லையா. இந்த ஞானம் அந்த ஞானமும் இல்லையா அத்தியந்த அனுகூலாவிற்கிற ஞானமும் இவைகள் ரெண்டு முதல்ல பகவானிடத்துல இல்லையா அளவற்ற பிரீத்தி ஏற்படுவதற்கு அவன் ஸ்வரூபமே முதல். ஆனா ஸ்வரூபத்தை கொண்டு பிரீத்தி ஏற்படுவதற்கு ரொம்ப ஞானம் வேணும். அந்த ஸ்வரூபம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸ்வரூப நிரூபக தர்மங்கள்னா என்ன தெரிஞ்சுக்கணும். அந்த ஸ்வரூபத்தை நிரூபிக்க ஸ்வரூப நிரூபக தர்மங்கள் இருக்கே அந்த ஸ்வரூப நிரூபக தர்மங்களுக்கெல்லாம் அவர்களுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இத்தனையும் தெரிஞ்ச பிறகு இல்லையா நல்லா பூர்ணமான இல்லையா ஞானத்தின்மையிலான மிக நிலையில் உள்ளவர்களுக்கு ஸ்வரூபத்தை பிரீத்தி ஏற்படும். சுவாமி ஸ்வரூபத்தில் பிரீத்தி ஏற்படுறது ஞானம் இல்லாதவர்களுக்கு பகவானுடைய கல்யாண குண அனுபவத்தினால பிரீத்தி ஏற்படும் இல்லையா. ஞான பலைஸ்வரிய சௌசீரிய வாத்சல்ய அது சொல்லும் குணங்கள் இருக்கே பகவானுடையதான பரத்த சௌலபியம் சொல்லக்கூடியதான குணங்கள். அதுல பரத்த குணங்களை காட்டு சௌலபிய குணங்களை அனுசந்திக்கும் போது இன்னும் அளவற்ற பிரீத்தியானது ஏற்படும் இல்லையா. அது சௌலபிய குணத்தை கொண்டு பிரீத்தி ஏற்படுத்த சௌலபிய குணங்கள் மட்டும் போராது. இது இன்னாருமையிலான தாழ்ச்சின்னு தெரியணும். தாழ்ச்சிய சுபாவமாக உள்ளவங்களுக்கான சுவாபாவிகமா தாழ்ந்தவனுடைய தாழ்ச்சியானது பிரீத்தி ஏற்படுத்தாது. அறத்தெரியவனுடைய தாழ்ச்சி தான் பிரீத்தி ஏற்படும். அதனால வெறும் பகவான் சௌலபிய குணங்கள் அனுசந்தானம் மட்டும் பிரீத்தி ஏற்படல இல்லையா. பரத்த குணங்களோட சமானாதிகரணமான சௌலபிய குணங்களுடைய அனுசந்தானம் பிரீத்தி. ஒருத்தவன் சுவாபாவிகமாவே தாழ்ந்தவன் அவனுக்கு ஒரு மேன்மை கிடையாது. மேன்மையே இல்லாமல் சுவாபாவமாகவே தாழ்ந்தவன் இருக்காங்க. அந்த தாழ்ந்தவனுடைய தாழ்ச்சி பிரீத்தி சேர்த்து இவ்வளவு உயர்ந்தவன் நமக்காக தன்னை தாழ்த்தி கொண்டிருக்கான்னு சொல்லும் போதுதான் அந்த பரத்வ சமானாதிகரணமான சௌலபியம் இருக்கு. அந்த சௌலபிய குணங்களுடைய அனுசந்தானமானது இல்லையா ஒரு பிரீத்தி சேர்த்து. முதல்ல சொரூபத்துடைய அனுசந்தான ஜன்யமான பிரீத்தி. அடுத்து இந்த குணானுபவத்துக்கு என்ன வேணும் இல்லையா. இந்த குணங்களை அனுபவிப்பதற்கு இல்லையா அதுக்கு ஓரளவு தியானம் வேணும். கண்ணா இல்லையா உபனிஷத்துகளையும் இல்லையா ஒவ்வொன்றுலையும் சுவாமி ரெண்டுலையும் அதான் முதல்ல சிவாஷத்துக்கு அடிக்கிறார். ஆன்மவியாதிகளை முடிஞ்சது இதுக்கு மேல இருக்கிறா பாஷ்யம்னு கேட்டா இது மேல இதுக்காக சத்குணான் இல்லையா உத்ருநாதி அப்படின்னு இதுக்கு மேல இல்லையா காலிங்கிற சாஸ்திரமானது பகவானுடைய கல்யாண குணானுபவத்துக்காகத்தான் சத்குணானு உத்ருநாதி அப்படின்னு இல்லையா சூத்திரக்காரர் இதுக்கு மேல உள்ள சூத்திரங்கள்லாம் பகவானுடைய குணானுபவத்தின் பொருள் இல்லையா. இங்கே ராஜா இல்லையா சத்குணான் உத்ரிணீமஹா அப்படின்னு இங்க திருவாய்மொழியிலையும் முதல் 2 திருவாய்மொழி ஆச்சுனாக்க அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் இல்லையா பகவானுடைய குணானுபவத்தின் பொருள் இல்லையா. உபதேசமாக பண்ண வேண்டியது அத்தனையும் இல்லையா தத்துவ புருஷார்த்தங்கள் அத்தனையும் வேதாந்த ஜீவான அர்த்தங்கள் அத்தனையும் முதல் 2 திருவாய்மொழிகள்ல ஆதோ சாரீர காத்த கமிழ் விதம் இல்லையா விம்சதி பக்தி சாத்ரா அப்படின்னு முதல் 21 பாசனங்கள்னால இல்லையா பூர்ணமாக சொல்ல முடியாது.
மேற்கொண்டு என்ன பண்றது அப்படின்னு கேட்டாங்க. இவருக்கு பத்துடைய அறிவதற்கு கெளியவன் தொடங்கி இல்லையா குணானுபவம் இல்லையா பத்துடைய அறிவர் கெளியவன் பிறர்களுக்கு அறிய வித்தகன். பத்துடைய அறிவர் கெளியவன் சொன்னா போதும். இவன் தன்னிடத்துல பக்தி உள்ளவர்களுக்கு இல்லையா தன்னிடத்துல பக்தினாக்க இல்லையா சாத்திய பக்தி சாதன பக்தி ரெண்டும் பக்தர்களும் பிரபந்தர்களுமான தன்னிடத்துல இல்லையா பத்துடைய அறியவருக்கு எளியவன். இதுதான் நமக்கு வேணுங்கிறது. பத்துடைய அறிவதற்கு எளியவன் சொன்னார். பிறர்களுக்கு அறிய வித்தகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு கேட்டா பத்துடைய அறிவதற்கு மட்டும் எளியவன் சொல்லிருக்காரு. இல்ல எல்லாரும் எளியவனா இருந்தாக்க அதனால பிறர்களுக்கு அறிய வித்தகன் எதுக்காக இல்லையா அதாவது சொல்லப்பட்ட இல்லையா பக்தர்களும் பிரபந்தர்களுமான தன் அடியார்களை தவிர மக்களுக்கு எளியவன் அல்லன்னு சொல்றது. இப்படிப்பட்ட அதனாலதான் பரத்துவ வெறும் மேற்பருவத்தம் இருக்கு. மேற்பருவத்தமானது இல்லையா வெறும் மேன்மைய பரத்துவத்தை மட்டும் கொண்டது. நம்மால கிட்ட போய் அணுக முடியாது. அங்க வெறும் பரத்துவம் மட்டும் இருக்கு. ஒரு தூசு இருக்கே துரும்பு, அந்த துரும்புல இல்லையா பரத்தும் துரு கூட இல்ல. சவுளத்து ரொம்ப எளிதா எவ்வளவு வேணாலும் எடுத்து பயிர் போட்டு போகலாம். அவ்வளவு. அதனால அதுவும் இல்லையா உத்தேசம் இல்லை. இல்லையா வெறும் பரத்தம் மட்டும் உத்தேசம் இல்லை, வெறும் சௌலபியம் மட்டும் உத்தேசம் இல்லை. பரத்தம் சௌலபியம் ரெண்டு பரத்த சமானாதிகரமான சௌலபியம் தான் இல்லையா பிரீத்திக்கு. அப்படிப்பட்ட குணானுபவம் என்ற பிரீத்திக்கும் குணானுபவத்துக்கு ஞானம் அபேட்சிக்கமாக சுவாமி. அதுக்கு அடுத்தபடியா சுவாமி சொரூபத்தை அனுசந்தானம் பண்ணி இல்லையா அதனால பிரீத்தி ஏற்படுற அளவுக்கோ குணானுபவம் பண்ணி குணானுபவஜன்யமான பிரீத்தி ஏற்படுறதுக்கோ வழி இல்லை. நம்ம போல இருக்கிற அத்தியந்த ஞானஹீனர்களுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டா அதுக்கு திவ்யமங்கல விக்கிரகம் இல்லையா. விக்கிரகத்தை பார்த்து அதுல பிரீத்தி ஏற்படுறதுக்கு ஞானமே வேண்டாம். கொஞ்சம் அவுட் ஆஃப் காங்க வேற மாதிரி சொல்லிருந்தா கூட அது நமக்கும் இல்ல பிரதிமாசு அப்பிரதி புத்தானான்னு சொன்னார். அப்பிரதி புத்தர்கள்னா யாரு அப்படின்னு கேட்டாங்க அந்த அளவுக்கு இப்ப நாம கூட அவ இந்த சோகத்தை சொன்னவாளுக்கு வேற இருக்கும். ஸ்வரூபத்தையோ குணத்தையோ கொண்டு ததானுக்கு அந்த அனுசந்தித்து பகவானுக்கு இல்ல பிரீத்தி ஏற்படாத பேர்களுக்கு அப்படிப்பட்ட அப்பிரதி புத்தர்களுக்கு பிரதிமா பகவானுடைய இல்லையா திவ்யமங்கல வீட்டு சுரூபாம் பிரதிமாம் சுரூபா இல்லையா இல்ல விஷ்ணுவும் இல்ல சுவர்ண சுதாதிகி அப்படின்னு பிரசன்ன வதனேஷனான்னு சொல்லுங்க இல்ல பெருமாளுடையதான் அப்படிப்பட்ட இல்ல ரொம்ப பிரசன்ன வதனேஷனா இல்ல பிரதிமாம் சுமுகாம் பிரதிமாம் சுவாரு இல்ல அதனால சுவர்ண சுதாதிகளால பண்ணப்பட்ட இல்லையா அந்த பகவானுடைய திவ்ய விக்கிரகம். பகவான் எப்படிப்பட்டவன் இந்த மாதிரி ஒரு விக்கிரகத்தை இல்லையா ஒருவர் பண்ணி இல்லையா அந்த விக்கிரகத்தை எழுந்துள்ளவாறு பெருமாள் இதுதான் பெருமாள் அவன் நின்னான்னா இல்லையா பெருமாள் அதுல வந்து இல்லையா நெஞ்சினால் நினைப்பான் அவன் அவனாகும் ஈடுபட இவன் நெஞ்சினால் நினைப்பாரு பெருமாளுக்கு. இச்சா கிரகீத அபிமதோ ஒரு தேக இச்சா கிரகீத அபிமத ஒரு தேக இல்லையா. இச்சா கிரகீதம் அபிமதம் கிட்டத்தட்ட ரெண்டு முறையா சொன்னோம் இல்லையா. இச்சையினால் கிரகிக்கப்பட்டதும் இல்லையா அபிமதமுமான இல்லையா விக்கிரகம் திவ்ய விக்கிரகம். இது அவதாரங்களை குறிக்கிறது. இச்சா கிரகீதாவி மதோரு தேகம். இந்த இச்சா கிரகீதாவி மதோரு தேகங்கிறத இது விபவாவதார விக்கிரகங்களுக்கு அர்ச்சாவதார விக்கிரகங்களுக்கு ரெண்டு விபவம் அர்ச்சைன்னு ரெண்டு இல்ல அவதார விக்கிரகங்களுக்கு இந்த ஒண்ணே. இந்த விபவாவதார விக்கிரகங்கள் இருக்கு இல்லையா அது ஸ்வஇச்சா கிரகீதம் இல்லையா ஸ்வானாம் அபிமதம் தன்னுடைய இச்சையினால கிரகிக்கப்பட்டதாகவும் இல்லையா தன்னுடைய அதிகாரிகளுக்கு அபிமதமாகவும் இருக்கு. இப்ப பெருமாள் ஒவ்வொரு அவதாரம் பண்ணும்போது யாரும் என்ன அவதாரம் எல்லாரையும் ஒப்பீனியன் கேட்டு போய் அவதாரம் எடுக்கிறேன். ஏன் அவதாரம் எடுக்கிறது பெருமாள் ரூபத்தை பல பல நிர்பந்தங்கள் இருக்கு இல்லையா. ராவணனுக்கு மனுஷ ரூபத்தை போனாதான், ஹிரண்யனுக்கு இப்படிப்பட்ட ரூபத்தை போனாதான், இப்படி ஒருவருக்கும்
இல்லையா பெருமாளுக்கு அவதார காலத்துல என்ன ரூபம் எடுக்கிறதுங்கிறத அதோட ஏதோ வரவுற புத்தியோட வேறொன்னு வரம் கொடுத்து வச்சானா அதெல்லாம் பெருமாள் எடுத்துட்டு இல்லையா தானே ஒரு தன்னுடைய இச்சையினால கிரகீதமான ரூபம் இச்சா கிரகீத அப்படிங்கிறது தன்னுடைய இச்சையினால கிரகீதமான தன் அடியார்களுக்கு அபிமதமாக இருக்கக்கூடிய ஏன்னா இச்சா கிரகீதம் அபிமதம் ரெண்டு ஒரே இடத்துல போட்டாக்க பொருள் வித்தியாசம் இவருக்கு இவருடைய இச்சையினால கிரகீதமாகவும் அவர்களுடையதான அபிமானத்துக்கு விஷயமாக இருக்கிறது இது விவாவதாரம் அர்த்தாவதாரம் அப்படியே மாற்றிக்கணும் இல்லையா இவர்களுடைய அடியார்களுடைய இச்சையினால் விசீதமாகவும் அவருக்கு அபிமதமாக இருக்கு அர்த்தாவதார பெருமாளுடைய திருமேனி இல்லையா யாருடைய இச்சையினாலும் கிரகிக்கப்பட்டது பெருமாள் யாருடைய இச்சையினால் தனி இச்சையினால் இல்லை இல்லையா அர்த்தாவதாரத்துல நான் இந்த ரூபம் எடுத்துக்கணும்னு பெருமாளுக்கு ஒன்றையும் பரியன் இல்லை இல்லையா அதுல பெருமாளுக்கு ஒன்றும் தந்தம் இல்லை என்ன ரூபம் இல்லையா இவன் தன் கையில் இருக்கிற திருத்தியத்தை கொண்டு தனக்கு இருக்கிறான இல்லையா புத்தியை கொண்டு இல்லையா என்ன ஒரு ரூபத்தை பண்ணி இதுதான் பெருமாள் சொன்னாங்க இல்லையா உடனே இல்லையா அந்த அகற்றியா உடனே பெருமாள் விளம்பம் இல்லாமல் இல்லையா அப்படியே அந்த அந்த அதுல தான் கண்டுபிடி பண்ணி வருகிறான் வகுத்து வராங்க ஐயோ இவன் சொன்னாலே இதுல போய் நம்ம இருக்க வேண்டியிருக்கே அப்படின்னு இல்ல பெருமாள் எந்த நிலை அங்குஷமாத்த புருஷாக மத்திய ஆத்மனி திட்டது ஈசானோ பூத்த புத்தியத்து நட்டதோ விதிக்குப்பதேங்கிற 4வது பாதம் இருக்கேன் இப்படி ரக்காசயமா இருக்கக்கூடியதான இல்ல கேவல மாம்சமயமா இருக்கக்கூடிய இந்த கிரகத்துக்குள்ள அங்குஷமாத்திராக இருக்கிறவனாரு பூத்த பகியத்து ஈசான காலத்திரைய வத்தியான சமஸ்த பதார்த்தங்களுக்கும் நிருபாதிக நியந்தா அவன் தான் இல்லையா அப்படிப்பட்டவன் இல்லையா இப்ப இந்த இருப்பினால கொஞ்சமான விபுட்சை அடைவதாலும் நட்டதோ விதிப்பதே இல்லையா இந்த அவையே இந்த சூத்திரம் இந்த அதிகார நாட்டத்தை இல்லையா நிர்யாண அதிகாரத்தை சாதிக்க தகர குசரே தேவஸ்திஷ்டன் நிரத்வர தீபிகா இல்லையா நிபத்திய நிஜாபத்தியா ஆதித்யா அவதீர்ண சுத்திரமாது சீதா தகப்பனா தன்னுடைய குழந்தையானது இல்லையா ஒரு ஜலகார சாக்கடை ஜலகார விழுந்து இல்லையா அப்போ ஐயோ இதுல எப்படி அவன் இறங்கி குழந்தை சொல்லி எப்படின்னா எந்த விதமான யோஜனை பண்ணாம ஒரு ஜுகுப்தியும் இல்லாம எப்படி பிடிக்கணும் அத மாதிரி நிகழ்வர தீர்கிகா நிபதித நிஜ அப்பத்திய ஆதித்தா ஆதித்தான ஆதாத் நிச்ச ஆதித்தா இல்ல ஆதித்தையா அவதீர்ண சுத்திரமாது இல்லையா பகவான் இல்லையா நம்ம இங்கிருந்து கொண்டு போறதுக்காக அந்த ஹிருதயத்தை ஹாந்தனாக நிற்கிறோம் ஏதாவது ஒரு ஜென்மாவில் உபாசனம் பண்ண மாட்டானா இல்லையா உபாசனம் பண்ணாட்டாலும் ஏதாவது ஒரு ஜென்மாவில் ஒரு சதாச்சாரனுடைய திருவடி காலத்துல இந்த பன்யாசம் உபாதித்தம் செய்ய மாட்டானா இவன் ஏன்னா இந்த உபாய அனுஷ்டான வேதாந்தத்துல லிகிதமான மோட்ச சாதனமான ஞான விசேஷம் ஏற்படாதவன் இல்லையா அவன் போகும்போது பெருமாள் அவன் இந்த பக்கமா அனுப்பிச்சுட்டு பெருமாள் இந்த பக்கம் பார்த்து போவான் ஆனா இல்லையா இந்த பக்தனையும் பிரசன்னனையும் பெருமாள் இல்லையா தானே கொண்டு இல்லையா இவனோட இல்லையா அந்த நாடியின் வழியா இவனே பிரவேசித்தார் சிலாதி வாழ்ந்துட்டு இவனே நயனம் பண்ணி கொண்டு போய் இல்லையா பரவ ஆக இல்லையா இதான் இந்த சம்சாரத்தை நான் விழுந்திருக்கிற நம்மை இல்லையா இந்த மாம்சமான பிரார்த்தக சரீர ஏகதேசமாக இருக்கிற இந்த ஹிருதயத்துல வந்திருந்து குறிப்பூட ஜிகுப்தை இல்லாமல் யாரு இல்லையா பூத புத்திய ஈசானக அங்குஷ்ட மாத்திரக அப்படின்னு சொல்லுங்க அந்த சர்வேஸ்வரன் இல்லையா இது சாப்தனுடைய ரூபம் சொன்னோம். இவர் அடுக்கிற இந்த அர்த்தாவதாரத்துல என்ன அர்த்தாவதாரத்துல இல்லையா இவன் இந்த தனக்கு தன்னுடைய இல்லையா பக்தனால இல்லையா தன்னுடைய அதிகாரிகளால அவர்களுடைய இச்சையினால விசீதமாக தனக்கு அபிமதமாக இருக்கக்கூடிய ரூபத்தோட சொல்லுவாங்க. இந்த ரூபத்தினுடைய அனுசந்தானம் இருக்கேன் இந்த ரூபத்தினுடைய இந்த பகவானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை இதில் இருக்க சௌந்தரிய சௌகுமாரிய லாவண்ய உஜ்ஜில்லாதிகளை இல்லையா அனுபவித்து அதுல பிரீத்தி கொள்வதற்கு ஒரு சாஸ்திர ஞானமும்
ஆக பகவானுடையதான ஸ்வரூப இல்லையா குண இல்லையா விக்கிரகாதிகள் இருக்க இவைகள் இல்லையா அத்தியந்த பிரீத்தி செய்வதாக அமைந்திருக்கு. இவைகள்ல ஏதேனும் ஒரு துறையில விழிந்தோமானால் நம்முடையதான அதிகார அனுகுணமாக நமக்கு இருக்கக்கூடியதான இந்த ஞானத்துக்கு அனுகுணமாக இவைகள் ஏதாவது ஒன்று விழிந்தோம்னா அதுல அனுபவமானது பூர்ணமாக பரிபூர்ணமான விசததமமான அனன்ய பிரயோஜனமான அனுபவமானது இல்லையா அந்த அனுபவமானது நேர நேரம் அந்த அனுபவ ஜனிதமான பிரீத்தி, அந்த பிரீத்திகாரிகமான கேள்வி எதையா இருந்தாலும் பகவானுடைய தான். இப்போ நாம் கொண்ட சந்தியாவந்தாதிகள் கூட பகவானுக்கு ஆஜ்யா கைங்கரியம் அது நேரம் ஒரு கைங்கரி இதை பற்றி கேட்கிறோம். சந்தியாவனம் பண்றது எப்படி பகவத் கைங்கரியமாகும்? ஸ்நானாதி கர்ம ஸ்நான சந்தியாதி கர்மாக்கள் கூட கைங்கரியம் ஆக்யா கைங்கரியம் சொல்றோம். அவைகள் கைங்கரியம் சொல்றதுக்கு தாத்பரியம் அது எப்படி பகவத் கைங்கரியமாகும் அப்படின்னு கேட்டாக்க இல்ல அதுதான் நிஜ கர்மாதி பக்தியந்தம் புரியாது பிரீத்தியைவ காரிதா. முதல்ல ஸ்நானம் சந்தியா ஜபோஹமஹா இல்லையா என்று சொல்லி நமக்கு நித்திய நித்திய கர்மாக்களாக விதிக்கப்பட்டவைகளுக்கு அவைகள் எல்லாம் பகவானிடத்துல பிரீத்தியோட இல்லையா பகவத் பிரீத்தியப்பன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பகவத் பிரீத்தியம் வெறும் வார்த்தை மாத்திரமா இல்லாமல் வாசுவா பகவானுடைய பிரீத்தியின் பொறுத்து செய்யப்பட்டால் பகவானிடத்தில் உள்ள பிரீத்தியே ஹேதுவாக பகவானிடத்தில் உள்ள பிரீத்தியே பலனாக இல்லையா செய்யப்படுமானால் அது கைங்கரியம். கைங்கரியம் திரும்பி என்ன பிரீத்திகாரி. ஏன் கைங்கரியம் பரவசமாக பரதந்திரமாக இல்லையா பரார்த்தமாக செய்யப்படுற கைங்கரியமானது எப்படி புருஷார்த்தமாகிறது அப்படின்னு கேட்டாக்க இது பிரீத்திகாரிதமாக இருப்பதனால கைங்கரியமாகிறது. பிரீத்திக்கு ஹேது என்ன? பகவானுடைய பரிபூர்ண அனுபவம். அந்த பரிபூர்ண அனுபவமானது அவரவர்களுடைய நிலைக்கு தக்கவாறு இல்லையா பகவானுடைய குணானுபவத்திலேயோ இல்லையா விக்கிரகத்தில் உள்ள சௌந்தர்யாதி அனுபவத்திலேயோ, அதாவது அப்ப அதுவும் குணானுபவம் தான் இல்லையா. அந்த முதல்ல சொன்னதான இல்லையா அந்த பரப்பு சௌரபியாதி குணங்கள் எல்லாம் பகவானுடைய திவ்ய ஆத்மஸ்வரூபாஸ்திதமான குணங்கள். இவைகள்லாம் பகவானுடைய திவ்ய மங்கள விக்கிரகாஸ்திதமான குணங்கள். இந்த குணங்கள்ல இல்லையா ஏது குணம் குறிப்பிட்ட குணம் ஆழ்வார் குணானுபவ நிஷ்டர்னாக்க அந்த குணமானது வெறும் ஆத்மாசிதமான குணங்கள் மட்டும் இல்லை, விக்கிரகாசிதமான குணங்கள் தான். இப்படிப்பட்ட குணங்கள்ல ஏதேனும் ஒன்றுல ஏற்படுறதால இல்லையா அதனுடைய அனுசந்தானத்தால் ஏற்படக்கூடிய அதனுடைய அனன்ய பிரயோஜனமான அனுசந்தானத்தால் ஏற்படக்கூடிய இல்லையா அந்த பிரீத்தி இருக்க அந்த பிரீத்தியினால செய்யப்படுகிற கைங்கரியமானது ஒரு சாஸ்திரம். எந்த வஸ்து மேல் நமக்கு பிரீத்தி ஏற்படுதோ அந்த வஸ்துவை குறித்து நாம செய்யக்கூடியதான எதுவா இருந்தாலும் சிந்திச்சு அது இல்லையா நம்முடைய பிரீத்தியோட செய்யப்படுகிறான். அதாவது பிரீத்திகாரிதம் எதுவோ அதான் புருஷார்த்தம், அப்பிரீத்தியினால எது செய்யப்படுகிறதோ அதுதான் புருஷார்த்தம். இது இந்த கைங்கரியமானது புருஷார்த்தமாக்கப்பட்டார். இந்த புருஷார்த்தமானது இல்லையா இந்த புருஷார்த்தத்துக்கு ரெண்டு அம்சம் இருக்கு. இந்த புருஷார்த்தத்துல ரெண்டு அம்சம் என்னன்னு கேட்டா, ஒன்னு சுவாமி உகந்ததாக இருக்கணும், இன்னொன்னு இல்லையா பிரார்த்தனீயமாக பிரார்த்தித்து பெற வேண்டியதாக. எதை பிரார்த்தித்து பெறலையோ அது புருஷார்த்தம் இல்லை இல்லையா. சுவாமி உகந்ததாகவும் பிரார்த்தனீயமாகவும் இருக்கிற கைங்கரியம் விஷயம் இது மூலமாக பிரதான பரிதந்திராதிகாரத்துல திருமந்திரத்துக்கு இல்லையா அர்த்த நிர்ணயம் பண்றதுக்கு அர்த்த வைசத்தியத்துக்கு அப்புள்ளார் அருளி செய்ததான ஒரு பிரகாரத்தை சாதிக்கிறார். சாஷ்டா பிராப்தமான பாரார்த்திய பாரதந்திரியங்கள் பேரணியாக திருட்டிய பதத்தின் மேல் உள்ள சதுர்த்தி விபத்தியின் அர்த்தத்தை கேள்வி உகந்ததும் பிரார்த்தனையுமான கைங்கரிய விசேஷம் என்று இளைபெருமாளுடையவும் அவருடைய அவதார விசேஷமாக திருவிடிநிலை ஆழ்வாருடைய பிரவೃತ್ತಿ நிகழ்ச்சிகளிலே கண்டுகொள்வது. இது திருமந்திரத்தின் அர்த்தானுசந்தானத்துக்கு அப்புள்ளார் செய்யும் முதல்ல இல்லையா இந்த கைங்கரியம் புருஷார்த்தம் இல்லையா. கைங்கரியம்ன்றதானது அதான் பரம புருஷார்த்தம். கைங்கரியம்ங்கிற பரம புருஷார்த்தமானது எங்க இருக்கு? அது
திருமந்திரத்தை நாராயண சப்தத்துக்கு மேல உள்ள ஆய அப்படிங்கிறதா 4ஆம் வேற்றுமையிலே அந்த கைங்கரியம். அந்த கைங்கரியம் வந்து சாமான்யமா அந்த கைங்கரியம் பரம புருஷார்த்தம்னாக்க தகுதி இல்லாதவர்களுக்கு ஒரு புருஷார்த்தம் கிடைக்காது. அந்த ஆயங்கிறதான அந்த புருஷார்த்தத்தை ஆறு கை வைக்க முடியும் அப்படின்னு கேட்டாக்க இல்லையா அந்த நாராயண சுத்திய பெருமாக நாராயணனை அடைந்தவர் இல்லையா. அந்த நாராயணனை எப்படிப்பட்ட விளையாடியோ அடைய முடியும் அப்படின்னு கேட்டாக்க இல்லையா காஷ்டா பிராப்த பாராட்டிய பாரதங்கள் பேரணியாக சுத்தியப்படுத்த பகவான் அடையணும்னாக்க 2 விஷயம். ஒண்ணு காஷ்டா பிராப்தமான பாரார்த்தியம். பாரார்த்தியம்னா சேஷா பரார்த்தம். எவன் பரார்த்தம் ஊட்டணும் அதுதான் சேஷம். பாரார்த்தியம்னு என்ன அர்த்தம்? பரார்த்தமாக இருக்கின்றது. தன் பொருட்டு இல்லாமல் பரம்பொருட்டாக இருக்கிறது. அந்த பாரார்த்தியம் அந்த பாரார்த்தியம் காஷ்டா பிராப்தம்னு என்ன அர்த்தம்? அது காஷ்டானாக எல்லை நிலம். எங்கெங்கெல்லாம் சேஷத்துவம் பகவத் சேஷத்துவம் சொல்லப்பட்டிருக்கோ எங்கெங்கெல்லாம் அந்த பகவத் கைங்கரியம் சொல்லப்பட்டிருக்கோ அங்கெல்லாம் அந்த சேஷத்துவத்துக்கும் அந்த கைங்கரியத்துக்கு எல்லை நிலம் எது அப்படின்னு கேட்டா அந்த இதுலயும் ஸ்ரீமதே நாராயணாய துவயத்தில் சொல்லும் பொழுதும் ஸ்ரீமதே நாராயணாய சிவபதியான பகவான் பொருட்டு திருமகளோடு ஒரு காலம் பிரியாதனான பகவான் பொருட்டு சர்வதேச சர்வகால சர்வாவற்று சர்வவித கைங்கரியங்களும் அது நாம் பெரும் பேருன்னா அது ஏற்கின்ற எல்லை. அதை எல்லாம் நாம் பட்ட கைங்கரியத்தை பெருமாள் அவன் ஏற்பதற்கு இல்லையா அதுக்கு ஒரு எல்லை நிலம் எது அப்படின்னு கேட்டாங்க. சேர்க்கும் திருமகள் சேர்த்தியில் மன்னுதல் சீர்வெளியோருக்கு ஏற்கும் உணங்கள் இலக்காம் வடிவில் இணையடிகள் பார்க்கும் கரணத்தில் பற்றுதல் நம்மிலை நாம் பெறும் பேரு ஏற்கின்ற வெள்ளைகள் எல்லா கலையறது 10 அர்த்தங்கள் சாதிச்சு எண்ணினே. இதுதான் இந்த மந்திரத்துக்கு இந்த மந்திர ரத்னத்துக்கு இவைகள் தான் அர்த்தங்கள் என்று அனுபவிப்போம் சாதிக்கிறேன். அதுல ஏற்கின்ற எல்லைகள் அதனால திருமந்திரத்துல வந்தா இல்லையா திருமந்திரத்திலையும் முதல்ல ஆகார வாக்கியம் சர்வ ரட்சகனான சர்வ காரணபூதனான ஸ்ரீயப்பதியான பகவான் அகார வாக்கியம். மகாரத்தினால ஞான சுரூபனாகவும் ஞான குணகனாகவும் அது அச்சித்யாகத்தனாகவும் அணுபரிமாணமாகவும் உள்ள ஜீவன் மகாரத்தினால வாக்கியம். மேல உள்ள ஆயே என்பதனால இந்த அகார வாக்கியனுக்கு இந்த மகார வாக்கியம் சேஷபூதன் ஆய அப்படின்னுதான் நிருபாதிக்க சேஷம் சாதிக்கப்பட்டது. அப்புறம் இந்த உக்காரத்தினால ஆயங்கிறதுனால யோக விவட்சேதம் சாதிக்கப்பட்டது. உக்காரத்தினால அநியோக விவட்சேதம் சாதிக்கப்பட்டது. எம்பெருமானுக்கு சேஷபூதன் அல்லாதவன் அல்ல அப்படிங்கிறது ஆய சந்தார்த்தம் இல்லையா. எம்பெருமான தவிர இன்னொருவனுக்கு சேஷபூதன் இல்லைங்கிற உக்காரம் சாதிக்கிறது. இப்போ எம்பெருமான தவிர வேறொருவனுக்கு சேஷபூதன் இல்லை அப்படின்னு அவனை தவிர வேறொருவனுக்கு சேஷபூதன் இல்லை அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அப்புறம் இன்னும் பாகவத சேஷத்துவம் சொல்லி அதுதான் இல்லையா அதுதான் நம்ம சேஷத்துவத்துடையதான அதுதான் பரியவசானமான ரூபம்னு சொல்றதே. அது எப்படி அப்படின்னு கேட்டாக்க இல்லையா இங்க இல்லையா இந்த அகார வாக்கியனான பகவானை சொல்லும் பொழுது எப்படி பெருமாளை சொன்ன விடத்தெல்லாம் பெருமாள் பிராட்டியும் சொல்லிட்டாங்களோ அது மாதிரி பெருமாள் பிராட்டியமான திவ்ய தம்பதிகளை சொன்ன விடத்துல எல்லாம் இல்லையா பாகவதர்களையும் சொல்லிட்டாங்க. இது அர்த்த சித்தம் இல்லையா. எது எதற்காச்சும் அற்புத சித்தமோ அது அதனுடைய அர்த்தத்துக்குள்ள இல்லையா சப்தம் கொண்டு கொண்டு போக வேண்டிய பெருமாளுக்கு பிராட்டிக்கு உள்ள அற்புத சித்தினால இல்லையா எம்பெருமானை சொன்ன விடத்துல எல்லாம் பிராட்டியும் சொல்லிட்டான் என்று எம்பெருமானாருடைய வச்சனத்தை வார்த்தையை இல்லையா பிராட்டியாத்தான் பக்தர்களை கேட்டு நன்றியை இல்லையா சந்திரசித்தார் சாதிக்கிறோம் இல்லையா. அது காரணம் என்ன? அவர்களுடைய அற்புத சித்தி. அவர்களுக்கு ஒரு இடத்துக்கு ஒருவருக்கு இன்னும் இல்லாம இருக்க முடியாது. பிரத்யக்ஷன்னா பிரதிநியத ரமா சன்னிதானம் நிதானம் ரமா சன்னிதானம் நியத ரமா சன்னிதானம் பிரதிநியத ரமா சன்னிதானம் ஐஷங்க சாட்சாகும். ரமா சன்னிதானம் அப்படின்னா பெரிய பிராட்டியோடு உடனிருத்தல் இல்லையா. பெரிய பிராட்டியோடு உடனிருத்தல்ங்கிறதானது எங்கேயாவது கொஞ்சிட்டு ஒரே எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்குல்ல எங்கேயாவது பெரிய பிராட்டியோடு சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துட்டாங்க ரமா சன்னிதானம் வந்துடும். தத்து ரமா சன்னிதியே அத்தியேவ
ரமா சந்நிதி அபாவம் இல்லை. அதனால எங்கேயாவது ஒரு இடத்துல பிராட்டியோட இல்ல ஒரு இடத்துல சேர்ந்து இருந்தானா, ஒரு சில இடங்கள் சேர்ந்து ரமா சன்னிதானம் பிராப்தம். இப்ப நமக்கு விஷயம் அது இல்ல. அதை நம்ம பற்றி பிரத்யட்சிக்கும் நேச்சாம நமக்கு என்ன வேணும்னு கேட்டா நியத ரமா சன்னிதானம். நியத ரமா சன்னிதானம்னா பெரிய பிராட்டியா இருக்கிற இடத்துல எல்லாம் இவன் உண்டா இருப்பதா இல்லையா நியத ரமா சன்னிதானம். பெரிய பிராட்டியா இருக்கிற இடத்துல எல்லாம் இவன் இருக்கா இல்லையா, மாமி இதெல்லாம் இங்க போக மாட்டான், இவர் அப்படி தனியா கொஞ்சம் சுத்துவர் அப்படின்னாக்க அப்பவும் நியதரமா சன்னிதானம். இவள் இருக்கிற இடத்துல அவர் இருக்காங்கன்னா நியதரமா சன்னிதானம் வந்துடும். அது போராது, பிரதி நியதரமாக அந்த பிரதிசப்தம் எதை காட்டுறது, எப்படி இவள் இருக்கிற இடத்துல இவன் இருப்பதும் அது மாதிரி இவன் இருக்கிற இடத்துல இவள் இருப்பதுங்கிறத பிரதிசப்தம் சொல்லணும் இல்லையா. இப்படி பிரதி நியதரமா சன்னிதானம் இல்லையா பிரத்யக்ஷையே அதை இல்லையா நமக்கு பிரத்யட்சமாக இல்லையா நமக்கு சாட்சாத்கார விஷயமாக காட்சிக்கிறது. பிரத்யக்ஷயத்துல எப்படி பிரத்யக்ஷயது இல்லையா இதம் சப்த வாக்கியமாக இல்லையா பராக் பதார்த்தமாக பிரத்யக்ஷையே பிரத்யக் பதார்த்தமாக இல்லையா நம்முடைய அகமர்த்தமானது அது பர்யந்தம் பரியவசிக்கிறது நாங்கள் சாட்சாத்து. ஸ்ரீபாஷகாருடைய பிரதான பரிதந்திர ஞானம் ஏற்பட்டவர்கள் தான் பூர்ண, அது இல்லாதவர்கள் தான் அரபுர விற்பத்தி. 4 நின்றுட வளர்வார்கள் நின்று சூடுவார் அப்படிங்கிற 6ஆம் 2ஆம் திருவாய்மொழியில வீட்டுல இந்த பிரவேசத்துல ஒரு விஷயம் அழகா பாதிக்கிறார். நாமெல்லாம் என்ன லோகக்காரன் செஞ்சுக்கா இந்த ஸ்ரீ வைத்தவர்கள்லாம் தன்னை பிடிக்கிறதுக்கு அடியேன்னு சொல்றது இல்ல வினயத்தினால இல்லையா, நான் சொன்னா அகங்காரம் வந்துடும் அப்படின்னு அதுக்காக அவன் 4 சப்தத்தினால் அகங்காரம் வந்து அதை சொல்லாமல் அடியேன்னு வினயத்தினால அடியேன்னு குறிப்பிடுகிறார்கள் லோகத்தாரன் சொல்லுது. நாம கூட இந்த இடத்த படிக்கிறதுக்குன்னா இல்லைன்னு. ஏன்னா 4 சொன்னாக்க 4 சப்தமானது தனக்கு அந்தரியான பகவானத்துல படிக்க வச்சு ஒருத்தர் 4 சொன்னாங்க அந்த பதார்த்தம் இவனுக்கு அந்த சப்தம் இவனை குறிக்காது. ஏன் 4 சப்தமானது இல்லையா சப்தங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, சப்தங்களுக்கெல்லாம் அர்த்த பரியவசானம்னு ஒண்ணு உண்டு இல்லையா. அது பரியவசம் எங்க எந்த இடத்துல அதுக்கு சாச்சுரேஷன் ஏற்படுதோ, எந்த இடத்துல அதனுடைய அர்த்தமானது புஷ்கலமாக ஆறுதோ அது வரைக்கும் தான் அந்த சப்தத்துடைய அர்த்தம் மேல மேல போகும் இல்லையா. எந்த இடத்துல அந்த அர்த்தத்துக்கு பௌஷ்கல்யம் ஏற்பட்டுள்ளதோ, எந்த இடத்துல ஒரு நமக்கு சாச்சுரேஷன் கொஞ்சம் கலந்துச்சுன்னா அதுல கொஞ்சம் உப்பு போட்டா இல்ல கொஞ்சம் தான் எவ்வளவு தூரம் அது உப்பு போட போட வாங்குறதோ அது உள்ள வாங்குறதோ அது வந்து அது அன்சாச்சுரேட்டடா இருக்கு. எந்த இடத்துல இதுக்கு மேல இல்லையா என்ன சொல்யூஷன் அட்டைன்ஸ் எனிமோர் சொல்யூஷன் அது இருக்கு இல்லையா. அதுதான் அது மாதிரி இதுக்கு மேல அர்த்தம் இதுல கிரகிக்கிறதுக்கு இடம் இல்லைங்கிற அளவுக்கு அந்த அர்த்தத்துடைய பௌஷ்கல்யம் எங்கே ஏற்படுதோ அதுதான் பரியவசானம். அது வந்து இல்லையா பரியவசானம். ஏன் இப்போ இல்லையா அபரியவசான விருத்தி அப்படின்னு அர்த்தம், யாவத் பரியந்தம் அர்த்தம் பரியவஸ்தி இல்லையா தாவத் பரியந்தம் அந்த சப்தத்துடைய அர்த்தம். இப்போ கடம் அப்படின்னு கட சப்தத்தை சொன்னா அது கடம்தான் அச்சிதம்சம். கடங்கிற அச்சிதம்சத்தை சரீரமாக கொண்ட ஒரு ஜீவன், அந்த ஜீவனுக்கு அந்தர்யாமியான பரமாத்மா. ஏன்னா இந்த கடங்கிற அச்சிதம்சம் இல்லையா, அந்த அச்சிதம்சமானது இல்லையா தனக்கு தன்னை உள்ளிருந்து ஒரு ஜீவனுக்கு அது சரீரமாகாமல் அதுக்கு நாமரூபங்கள் உண்டாகாது, அது குறிக்காது. அதனால அதுக்கு ஒரு ஜீவன், அந்த ஜீவன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டா பரமாத்மா இதுல வந்து பிரவேசிக்கும் போது ஜீவ சரீரகனாக வந்து பிரவேசிக்கிறதுனால அந்த ஜீவனுக்கு சரீரமா சரீரியா அந்த ஜீவனுக்கு அந்தரியாமே பரமம். ஆக லோகத்துல பார்க்கப்படுகிற பதார்த்தங்கள் எல்லாம் தத்துவத்திரய சங்காத்தம், எல்லா பதார்த்தத்தையும் தத்துவத்திரயமும் இருக்கு. பார்க்க எல்லா பதார்த்தத்திலையும் ஒரு அச்சிதம்சம் இருக்கு, அதுல ஒரு சிதம்சம் இருக்கு இல்லையா. இதை தரிசித்து உள்ள ஒரு ஈஸ்வரன். அதனால எல்லா பதார்த்தமும் இல்லையா எந்த ஒரு பதார்த்தத்தை குறிக்கிற சப்தத்தை சொன்னாலும் அது கடைசியில பரமாத்மாவை சேர்த்து. ஏன்னா இந்த கடங்கிறது கடங்கிற அச்சிதம்சத்தை ஆச்சேத்தன மாற்றத்தை சொன்னா
அந்த கடங்கள் அச்சேதனமானது உள்ள ஒரு ஜீவன் அதை சரீரமா தரிக்காட்டா அது நிற்காதுங்கிற காரணத்தால ஜீவன் போகும். அந்த ஜீவனு சொல்லிஷ்டம் இல்லை, அவனும் இல்லையா பரமாத்மாவுக்கு ஆதேயமா அவன் அண்டி நிற்கிற அவன் அந்தரியாமையாக போட்டு அவனால் நியமிக்கப்பட்டவன் தான். அதனால இல்லையா அர்த்தம் அதுக்கு மேல போகும். கடைசியில பெருமாள் போச்சுனாக்க அதுக்கு ஈஸ்வர தத்துவத்துக்கு மேல அவன் யாருக்கும் ஆதேயம் இல்லாதபடினால, அவன் யாருக்கும் நியாமியம் இல்லாதபடினால, அவன் கோனிஷ்டனானபடினால அர்த்தம் நடக்கும். இப்படி சுவாமி எல்லா சப்தங்களும் பரமாத்மாவும் குறிச்சுனா அப்புறம் அந்தந்த பதார்த்தங்களை குறிக்கிறது சப்தமே இல்லாம சர்வத கட சப்த பிரயோகத்தை இல்லையா கடந்த சப்தம் பரமாத்மா பரிந்தம் இருக்குன்னா அப்புறம் கடத்தை குறிக்கிறதுக்கு சப்தம் வேணுமேனாக்க அதுக்கு நிஷ்ட சபத்தின்னு ஒண்ணு போட்டு இல்லையா அந்த அந்த பர்டிகுலர் கான்டெக்ட் மட்டும் அந்த சப்தத்தை அந்த கடவு நட்டா இல்லையா கடவு உற்பன்னா இல்லையா அப்படின்னு சொன்னா கடத்துக்கு உற்பத்தி வினாக இல்லையா ரூபமான கிரியாபத சமவியாகாரம் ஏற்படும் பொழுது இப்போ இந்த கடங்கிற அதிகம்சத்துக்குள்ள இருக்கிற ஜீவனுக்கோ அதுல உள்ள ததந்தரியான பரமாத்மாவுக்கு உற்பத்தி கிடையாது, விநாசம் கிடையாது. அதனால உற்பத்தி விநாச சப்த சமவியாச கடத்துக்கு வெறும் கடம் அதிகம் மாத்திரம் அர்த்தம் அவன் நிஷ்கரிச்சு. இவ்வளவு எதுக்காக சொல்றோம் அப்படின்னு கேட்டாக்க இந்த எல்லா சப்தங்களும் கடைசியில பரமாத்மா பரியந்தம் போகுது. பரமாத்மா பரியந்தம் போகாத ஒரு சப்தத்தால தனக்கு சொல்லணும்னா அது ஏங்கிற ஒரு சப்தம் தான் பரமாத்மா பரியந்தம் போகணும். அந்த சப்தத்துக்கு பரமாத்மா ஒரு பொழுது விஷயமா அர்த்தமாக மாட்டான். ஏன்னா அவன் யாருக்கும் அடியவன் யாருக்கான சேகம் ஊத்தனா, யாருக்கான தாசம் ஊத்தணும், யாருக்கும் சேகம் ஊத்தணும், யாருக்கும் தாசம் ஊத்தணும் இல்லை. அதனால வைஷ்ணவர்கள்னா யாரு சிவாசிகாரனுடைய பிரதான பண்ற அந்த தத்துவ வேத்தாக்களா இருக்கிறவர்கள் 4 சப்த பிரயோகம் பண்ண மாட்டார்கள். ஏன்னா 4 சப்த பிரயோகம் தன்னை குறிக்காதுன்னு சொல்லி, அதனால தன்னை மட்டும் குறிச்சு பரமாத்மாவை குறிக்காத ஒரு சப்தத்தால நிஷ்கர் என்னன்னா அடியேங்கிறது நிஷ்கர். இப்படி இப்படி இருக்கிற பெருமாண்டத்துல நமக்கு ஏற்படக்கூடிய பிரீத்தி, அந்த பிரீத்தியின் காரணமாக நாம் பண்ணக்கூடியதான இந்த கைங்கரியம் எப்ப பிரீத்தி காரிதமாகும். நிஜ கர்மாதி பக்தியந்தம் புரியாது பிரீத்தியைவ காரிதமானு கீதா சங்கிரகத்துல இந்த ஆழ்ந்தார் செய்தி. நிஜ கர்மாதி பக்தி, நிஜ கர்மான அர்த்தம் தனக்கு விதிக்கப்பட்டதான வர்ணாசிரமங்களான அதுல தனக்கு சக்கியமான நித்திய நைமித்தி கர்மாதி வர்ணாசிரம தர்மங்கள் ஒன்றாம் சொல்லக்கூடாது. ஏன்னா வர்ணாசிரம தர்மங்கள் நமக்கு சக்கியமானது எதுவோ சாஸ்திரம் இல்லையா அசக்கியம் எனக்கு விதிக்காது. சாஸ்திரம் ஒருத்தனுக்கு ஒண்ணு விதிக்கிறதுன்னா இல்லையா அவனுக்கு எது சக்கியமோ அதைத்தான் விதிக்கும். ஆனா நமக்கு சக்கியமாக இருக்கக்கூடிய இல்லையா வர்ணாசிரம தர்மங்கள்லாம் நிஜ கர்மங்கள், சந்தியா ஸ்நானாதிகள் இவைகள்ல தொடங்கி நிஜ கர்மாதி பக்தியந்தம் கடைசியில் உள்ளதான பக்தி யோக பர்யந்தமாக இவைகள் எதுவா இருந்தாலும் அவைகளை பிரீத்தியைவ பிரீத்தியை கூட பிரீத்தியைவ புரியாதுன்னா பிரீத்தி காரியமாகத்தான் சர்வத்தை அமைச்சிக்கிறோம். இல்ல பிரீத்தி பிரதானமா சாஸ்திரம் பிரதானமா அப்படின்னாக்க இல்லையா எதை வேணாலும் பிரீத்தி பிரீத்தியாலும் செஞ்சோம். நிஜ கர்மாதி பட்சம் சாஸ்திரத்தை விகிதமானவற்றை பிரீத்தியோட சாஸ்திரத்தை விகிதம் அல்லாதவற்றை நான் பிரீத்தியோடு செய்யணும். யாரு பிரீத்தி இல்லையா பெருமாள் பிரீத்தி கிடையாது. அதனால இல்ல நிஜ பிரீத்தியைவ காரித்தா. சரி, இதை கொண்டு பிரீத்தி தான் பிரதானம், சாஸ்திரம் பிரதானம் இல்லைன்னு சொல்றவர்களுக்கு சுவாமி சாதிக்கிற ஏதாவது பிரீத்தியைவ காரிதான் சொல்லல. நிஜ கர்மாதி பக்தியந்தம் அப்படின்னு முதல்ல செய்ய வேண்டியதை நிர்தேசித்து அதை செய்யற பிரகாரம் பிரீத்தியைவ காரித்தா. எப்படி பிரீத்தி இப்ப பிரீத்தியுடைய பரிவாகமாக செய்யப்படுகிறது அதுதான் கைக்கரியம். இந்த கைக்கரியம் இருக்கு, இந்த கைக்கரியமானது இப்போ இதனால என்ன தெரியுது இல்லையா, இப்ப இவ்வளவு தூரம் கைங்கரியம் புருஷார்த்தமாச்சு இல்லையா. அந்த கைங்கரியம் பகவத் கைங்கரியம் புருஷார்த்தமாச்சு. ஏன்னா பகவானிடத்துல ஹேய குணங்கள் இல்லாமனால பகவானிடத்துல கல்யாண குணங்களே இல்லையா பரிபூர்ணமாக உள்ள காரணத்தால அந்த பகவானுடைய கல்யாண குண அனுசந்தானத்தால் ஏற்படும் அளவற்ற பிரீத்தியினால இல்லையா செய்யப்படுற கைங்கரியமானதுனால கைங்கரியமானது
பிரீத்தி ஜன்யத்வாது, பிரீத்தி காரியத்வாது, பிரீத்தி காரித்தத்வாது கைங்கரியம் புருஷார்த்தம், பகவத் கைங்கரியம் புருஷார்த்தம் அப்படின்னு பகவத் கைங்கரியம் புருஷார்த்தம் அப்படின்னு சொன்னாக்க இப்ப அவன் சொல்றா இந்த கைங்கரியம்ங்கிறதாவது. இப்போ நம்ம எங்க இருந்தோம்? நம்ம மூலமந்திரத்துல இருந்தோம். மூலமந்திரத்துல பிரணவத்துல இல்லையா இந்த பகவானுக்கு நிருபாதிக சேஷபூதம் சாட்சி. பகவானுக்கு நிருபாதிக சேஷபூதம் அப்படின்னாக்க இல்லையா பகவானுக்கு அனன்ய நிருபாதிக அனன்யார்க சேஷபூதம்னா இந்த அனன்யார்கத்துவமானது எதை விவச்சேதிக்கிறது இல்லையா? பகவானை தவிர ஒருவருக்கு இல்லையேன்னு அப்படின்னு சொன்னா அப்ப சாஸ்திரங்கள்லயே அந்நியத்துல இல்லையா விவக்ஷிதமாக இருக்கக்கூடியதான பாகவத சேஷத்துவம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாக்க இந்த ஆகாரத்துல எப்படி பெருமாளும் விராட்டி எப்படி பிரிக்க முடியாதவர்களா இருக்காளோ அந்த மாதிரி இல்லையா வைகுண்டேது பரவலோகே சியா சாத்தம் ஜெகத்பதிகி பக்தைகி பாகவதைசன ஆசை நித்திய பூத்தியில் ஆரம்பிச்சு இங்கேயும் திருந்து வேதமும் வேள்வியும் திருமாமகளிலும் தாமும் மலிந்திருந்து வாழ்ந்து வடகரைவன் தொலைவிந்து மங்கலம் எங்கெங்கெல்லாம் இல்லையா பிரமேய பூதனான பகவான் இருக்கானோ அவன் பிரமாதாக்களான இல்லையா பாகவதர்களுடைய சந்நிதி இல்லாமல் இருப்பதில்லை. அதனால அந்த அந்த பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் உள்ளதான அற்புத சித்தியை போல அந்த திவ்ய தம்பதிகளுக்கும் இல்லையா இந்த பாகவதர்களுக்கும் உள்ளதான பறவைகாந்திகளான ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கும் உள்ளதான அந்த அற்புத எது ஏதோ அற்புத சித்தமோ இல்லையா அது தத்வாட்டக சப்தத்துல இல்லையா அதனுடைய அர்த்தத்தோட இதுவும் சேர்த்து அர்த்தங்கட்டமாக இருக்கு. இது எல்லாரும் விற்பத்தி சேவாதக்காரர்களுக்கு எல்லாரும் ஒப்புக்கொள்ளும். ஏன்னா இல்லையா இது ரெண்டும் ஒரு காலம் பிரிவில்லாத காரணத்தால ஒரு சப்தத்துக்கு அர்த்தமாகும் பொழுது இதுக்குள்ள பிரிவு கிடையாத காரணத்தால இல்லையா அந்த அற்புத சித்தமான ரெண்டு பதார்த்தங்கள் ரெண்டு சேர்ந்து இல்லையா ஒரு சப்தத்துக்கு அர்த்தமாகும். அந்த நியாயத்தினால்தான் பெருமாளும் பிராட்டியும் இல்லையா ஒரு 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 சப்தத்துக்கு இல்லையா அர்த்தமாகிறார்கள். அதனால அந்த அக்காரத்துக்கு பெருமாளும் பிராட்டியும் அர்த்தமாவது போல இல்லையா அவர்கள் ரெண்டு பேருடைய இல்லையா அற்புத சித்தர்களாக இருக்கிற பாகவதர்கள். ஏன்னா அதனால்தான் இல்லையா அவன் அவன் அடிவு பூண்டு அவன் நல்லடியாருக்கெல்லாம் மற்றொருவர் அவனந்தி மற்றொருவர் கல்லேன் இல்லை இல்லையா அவன் அவன் அடிவு பூண்ட நல்லடியாருக்கெல்லாம் மற்றொருவர் கல்லே. மற்றொரு தெய்வம் உலகில் இருப்பார் ஒரு உத்திரை ஊற்றதும் உன் அடியார் கடிமை. ஊற்றதும் உனக்கடிமை இல்லை, ஊற்றதும் உன் அடியார் கடிமை. மற்றொரு தெய்வத்தோடு உத்திரை இல்லை, மற்றொரு தெய்வம் உலகில் இருப்பார் ஒரு உத்திரை. தேவதாந்திரங்களை பரித்தியாகம் பண்ணுகிற இடத்திலும் சர்வேஸ்வரனை பரிகிரகிக்கிற இடத்திலும் இரண்டு சதிய பரியந்தமாகவே அமையும் என்று சர்வேஸ்வரன் மக்கள் சர்வார்த்த கிரகம் பண்ணின ஆழ்வார் திருவங்கை ஆழ்வார் விருத்தி. அதனால கைக்கு இன்னொரு விஷயம் புருஷார்த்த காட்டாதிகாரத்துல இந்த சுவாமி கட்டீகார மாட்டார். சுவாமி பாகவத கைங்கரியம் எங்க பிடிச்சேன், அந்த பாகவத கைங்கரியம் எப்படி புருஷார்த்தமாகிறது இல்லையா? நமக்கு சேஷி பகவான் இல்லையா பகவான் சேஷியான பகவான் முகப்புட்களோ செய்யப்படுவது இல்லையா புருஷார்த்தம். இப்ப இதுல பாகவத கைங்கரியம் எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்டால் இல்லையா ஒரு சேதான் புத்திபூர்வமாக பிரவர்த்திக்கிற இடத்துல இல்லையா அவனுக்கு இல்லையா ஒரு அமுக்கிய அப்பிரதானமாகவாவது இல்லையா அதுல ஒரு அஸ்தித்வம் அவனுக்கு உண்டாக வேணும், அவனுக்கு ஒரு பலம் உண்டாக வேணும். அந்த பலம் அவன் அபிப்பிராய வழியாக ஈஸ்வர அபிப்பிராய வழியாக வர வேணும் என்பதற்காக அந்த ஈஸ்வர அபிப்பிராயத்தை ஆராய்ந்து பார்த்த இடத்திலே ஈஸ்வரனுக்கு தனக்கு பண்ணக்கூடியதான கைங்கரியத்தை காட்டணும், தன் அடியார்களுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியமானது அத்தியந்த அபிமதமாக இருந்தது. பகவானுக்கு அவருக்கு பண்ண கைங்கரியத்தை காட்டும். சர்வேசாமேவ தர்மானாம் உத்தமோ வைஷ்ணவோ சர்வேஷாம் விஷ்ணு ஆராதனம் பரம் தஸ்மாத்து பரதனம் பதிய ஆராதனம் பரம் சொல்ல முடியாது. பெருமாளுக்கு தஸ்மாத்து மத்பக்த பக்தாச்ச பூஜனீயாக சேர்க்கலாம். மத்பக்தாக பூஜனீயா மத்பக்த பக்தாக விசேஷதாக பூஜனீயாக அப்படின்னு இல்லையா இதுல உன்னை மட்டும்தான் இல்லையா கீழே இறங்க இறங்க அறிவு அதிகம்.
இல்லையா பகவானை காட்டும் பகவத் பக்தர்களுக்கு, பகவத் பக்தர்களை காட்டும் பகவத் பக்தர்களுடைய பக்தர்களுக்கு இன்னும் இல்லையா பகவத் பக்தர்களுடைய பக்தர்களை காட்டும் பகவத் பக்தர்களுடைய பக்தர்களுடைய பக்தர்கள் இருக்காங்க. இப்படி 7 படிகால் சொன்னது ஏதோ ஒரு வேறு 7 படிகாலம் இல்ல, இது திரும்ப 7 பிறப்பு. அதனால இதுல பகவத் கைக்கு பகவானுக்கு பகவானுடையதான பகவானுக்கு அவனுக்கு பண்ணக்கூடியதான கைங்கரியத்தை காட்டும் அவன் அடியார்களுக்கு பண்ண கைங்கரியம் அவனுக்கு திருவுள்ளத்துக்கு அதிகம் அபிமதமாக இன்னும் அதிக உபப்பளிக்கிறது அப்படின்னு சொல்றோம். இது எப்படி தெரிஞ்சது? உன்னோட ஈஸ்வராபிப்பிராயத்தை ஆராய்ந்ததுக்கு தெரிஞ்சது. ஈஸ்வராபிப்பிராயத்தை நீங்க போய் ஆராய்ந்த கேட்டா இல்லையா ஒரு எனக்கு கிடைக்கக்கூடியதான ஒரு பலமானது ஈஸ்வராபிப்பிராயம் வழியாக வர வேணும்ன்றதுக்கா ஈஸ்வராபிப்பிராயம். உனக்கு என்ன பண்ண வரணும் அப்படின்னு கேட்டா எதுவா இருந்தாலும் ஒரு புத்தி நான் ஒரு சேதனம் ஆகிறபடியாக எனக்கு கட்டுப்பு பொக்குத்தங்கள் பராதீனமாக இருக்கிறபடினால நான் இல்ல எந்த ஒரு புத்திபூர்வமாக பிரவೃತ್ತಿ பண்ணாலும் அதுல எனக்கு ஒரு பலாசிப்பம் இல்லாமல் போகாது. ஆனால் அந்த பலம் வரும்போது பலாசிப்பம் இருக்கிறது தப்பில்ல. அந்த பலமானது என் அபிப்பிராயம் வழியாக இல்லாமல் அவன் அபிப்பிராயம் வழியாக வரணும். அதற்காக அவனுடைய அபிப்பிராயத்தை ஆராய்ந்து பார்த்தேன். ஆராய்ந்து பார்த்த விடத்துலாம் தெரிஞ்சது இல்லையா அவனுக்கு தனக்கு பண்ணக்கூடியதான கைங்கரியத்தை காட்டணும் தான் அடியார்களுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியம் தான். அதனாலதான் உற்றது உனக்கடிமை இல்லை, உற்றது உன் அடியார் கடிமை. ஏன் அந்த என்ன பண்ணக்கூடாது? பகவத் சேதத்துவம் பெருசா பாகவத் சேதத்துவம் பெருசா, பகவத் கைங்கரியம் பெரிதா பாகவத கைங்கரியம் பெரிதான்னா இல்ல அது மாதிரிலாம் பட்டிமன்றம் பண்ணக்கூடாது. ஏன்னா பகவத் கைங்கரியம் வேற பாகவத கைங்கரியம் வேற இல்லை. பகவத் சேஷத்துவம் வேற பாகவத சேஷத்துவம் வேற இல்லை. பாகவத சேஷத்துவம் இருந்தால்தான் பகவத் சேஷத்துவம் பூர்ணமாக ஆகுது. பாகவத கைங்கரியம் இருந்தால்தான் பகவத் கைங்கரியம் பூர்ணமாக ஆகிறது அப்படின்னு சொன்னா அப்ப பாகவத கைங்கரியம் பகவத் கைங்கரியத்தை அந்தர்கதம் தான். பாகவத கைங்கரியம் பண்ணாமல் வெறும் பகவத் கைங்கரியம் மட்டும் பண்ணினாக்க இல்லையா அது அது பகவத் கைங்கரியம் அந்த இடத்துல பூர்த்தி அடையல இல்லையா குறையா நிற்கிறது. அதனால பாகவத கைங்கரியம் சேர்ந்துதான் பகவத் கைங்கரியம் ஆகும். பரந்த ரகசியம் சொல்லிட்டு திருவாச்சாமில்ல ஒரு ரகசிய கிரந்தம் ரொம்ப அழகா ஒரு வாக்கியம். அந்த ரகசியம் பூரா எப்படி இருக்கோ அந்த ரகசியம். அதுல ஒரு வாக்கியம் சாதிக்கிற இல்லையா பறவை காந்திகளான ஸ்ரீ வைஷ்ணவரோடு சம்பந்தத்தை அறுத்து கொண்டு பற்ற பார்க்கிற பகவத் சம்பந்தத்தோடு தேவதாந்திர சம்பந்தத்தோடு வாக்கியத்தில் இருக்கிறதே பகவானுக்கு நிரூபக இல்லையா தர்மமே என்னன்னு கேட்டா இல்லையா அந்த பாகவதர் சொல்லியதானே இல்லையா அவர்கள் அவன் திருவடியை ஆசிரித்து அவர்கள் தன் தாழ்மையை கீழ் கொண்டிருப்பதுதான் அவனுக்கு நிரூபகம் இல்லையா. அதனால பகவன் நிரூபிதமான இல்லையா பாகவத ஆசிரியம் மட்டும் இல்லை இல்லையா அந்த பகவானுக்கு நிரூபகமாக இருக்கக்கூடியதான். இல்லையா நான் உண்மையும் தீலேன் கண்டாய் நாரதனே நீ என்னையும் தீலேன்னு சொல்றாரு. இவர்கள் தான் அவனுடைய பகவத் தத்துவத்துக்கு அவனுடைய ஈஸ்வரத்துவத்துக்கு இவர்கள் தான் நிரூபகர் அப்படின்னு இது இந்த பாகவதர்களுடைய இந்த பாகவத கைங்கரியம் இருக்கே பாகவத கைங்கரியம் என்பதானது பகவத் கைங்கரிய ஏகதேசம். அதனால்தான் ஒரு வசூல ததேகதேசத்தினுடையதான இது இல்லாத போது அந்த வஸ்துவானது அபூர்ணமாக ஒரு வசூல சர்வ அவயவங்களோடு கூடியது பூர்ணம். கதிபய அவயவங்களால விகலமா இருப்ப விரகிதமா இருப்பது விகலம். பகவத் கைங்கரியம் பாகவத கைங்கரியம் எல்லாம் விகலமாக இருக்குன்னு அர்த்தம் இல்லையா. பகவத் கைங்கரியம் பாகவத கைங்கரியம் தான் பரமபுருஷார்த்தத்தினுடைய 2 அவயவம். அதனால இதுல பகவத் கைங்கரியத்துல அந்தர்கதமானதுதான் பாகவத கைங்கரியம். அந்த பாகவத கைங்கரியத்துல இல்ல இன்னும் பாகவத விசேஷம் எது அப்படின்னு கேட்டா பாகவத சாமானியம் எல்லாம் பக்தர்கள் பிரபந்தர்கள்லாம் இதுல பாகவதர்கள்லாம் யார் அப்படின்னு கேட்டாக்க இல்லையா நம்முடைய சேஷத்துவ அனுசந்தானத்துக்கும் நம்முடையதான இல்லையா கைங்கரிக்கும் உரியதான இல்லையா அந்த அடியார்கள் யாருன்னு கேட்டா யாரு எவர்களுக்கு பகவத் சேஷத்துவத்துல இல்லையா ஸ்திரமான புத்தி இருக்கும்
வேதா விஷ்ணு பரிகர புரோக்தா ரெண்டு பகவான் மீதான பரிகரமான சேஷபூதர்கள் பகவத் உலகம் சமஸ்தமும் பகவானுக்கு சேஷம் பகவான் சேஷபூதம் அல்லாதது அல்ல. ஆனா பகவான் சேஷபூதமான வஸ்துக்கள்ல சேஷபூதமானவர்கள் இல்ல அந்த அடியார்கள் சொல்ற அடியார்கள் யாருன்னு கேட்டாக்க எவர்களுக்கு சேஷத்துவத்துல ஸ்திர புத்தி இருக்கு. கொஞ்சம் பகவத் சேஷத்துவம் அது ஒரு சத்துவகுணமானது இல்லையா தலைக்கேறின போது அப்போ தாசபூதா சுகர்வே சர்வே அதோ அகமதிலேதாசான்னு ஒரு பானாசு யுத்தத்துல தோக்கடிப்பட்டு நின்ற காலத்தை கிருஷ்ண சமஹாவாக பமேவசான்னு சொல்லக்கூடிய மற்ற சமயங்கள்ல நானும் ஈஸ்வரம் இருக்கிறேன். அப்படிப்பட்ட விஷயம் சர்வதா இல்லையா பகவத் சேஷத்துவத்துல இல்லையா சிதிரு மனம் அல்லேன் திங்ககனை என்பேன் அவன் எதிர்வன் அவன் எனக்கு நேரான்னு திருமண சாட்சி பிரகாரம் அந்த பகவத் சேஷத்துவத்துல ஸ்திர புத்தியோடு இருக்கு. அதான் பகவத் சேஷத்தை ரசிகளாக இருக்கணும். பகவத் சேஷத்துவத்தை இல்லையா நான் பகவத் சேஷபூத்தனா இல்லாமல் பகவத் சேஷத்தை ரசிக்கணும் இல்லையா. ராசிக்குங்கிறது தன்னுடைய பகவத் சேஷத்துவத்தை காட்டணும் தனக்கு பிரீத்தியோடு ரசிப்பதற்கு வேறொன்று இல்லாதபடி அப்படி பகவத் சேஷதை ரசிகளாக இருக்கிறவர்களாலே அப்படிப்பட்ட பாகவதர் இல்லையா. இப்படிப்பட்ட பாகவதர்கள் எல்லாரும் இல்லையா சேஷத்துவ அனுசந்தானத்துக்கும் இல்லையா கைத்தறியத்துக்கு சம்பந்தித்துக்கும் உடையவர்கள். இப்போ இந்த பாகவத விசேஷம் கேட்டா ஆச்சாரியன் ஆச்சாரியத்துல பாகவதத்துக்கும் உண்டு. பாகவதத்துக்கு வியாப்தர் ஆச்சாரியன். ஆனா பாகவதர் ஆச்சாரியத்துவ வியாப்தம் இல்லை. அதனால பாகவத விசேஷம் பாகவத சாமானியம் பாகவத சாமானியத்துக்கு மேல ஆச்சாரியர்கள் சொல்லக்கூடிய பாகவத விசேஷம். சாமானிய விசேஷங்களுக்கு என்ன ஞானம்? எது சாமானியம் எது விசேஷம்? விசேஷம் சாமானியத்தால வியாப்தமானது, சாமானிய விசேஷத்தால வியாப்தமானது. ஆச்சாரியன் பாகவதத்துவ வியாப்தம், பாகவதற்கு ஆச்சாரியத்துவ வியாப்தம். அதனால இல்லையா பாகவத சாமானியத்துக்கு மேல இல்லையா அந்த ஆச்சாரியன்றதால பாகவத விசேஷம். அதனால அந்த பாகவத விசேஷத்தை பாகவத ஆச்சாரிய கைங்கரியம் இருக்குமே. வாஸ்தவத்தில் பாகவத் கைங்கரியம் பாகவத சாமானிய கைங்கரியம் அதுக்கு மேல பாகவத விசேஷ கைங்கரியம் பாகவத ஆச்சாரிய கைங்கரியம்னா இது கிரமமே என்னன்னு கேட்டாக்க 3 கைங்கரியம் பண்ணணும். 3ல ஏதாவது 2 தான் பண்ண முடியும்னாக்க பாகவத ஆச்சாரிய கைங்கரியம். ஏன்னா இதை பண்ணினா அது பகவத் கைங்கரியம். இதனால பகவத் கைங்கரியத்தை காட்டிலும் பாகவத கைங்கரியம் முக்கியம். பகவத்கீதை விட்டுட்டு இல்லையா பாகவத கைங்கரியம் பண்ணினால் அதுல பகவத் கைங்கரியம் பிரதமப்படுத்த 2 பண்ண முடியாது. 1 தான் பண்ண முடியும். ஆச்சாரிய கைங்கரியத்தை பண்ண அதுல பகவத் கைங்கரியம் பாகவத கைங்கரியம் 2 அர்த்தப்படுத்த. அதனாலதான் பாகவத ஆச்சாரிய கைங்கரியம். இந்த ஆச்சாரியனுக்காரே அந்த ஆச்சாரியனுக்கு பகவான்கிற பகவான்கிறதான தத்ரூபம் உண்டு, பாகவதர்களான அந்த ரூபம் உண்டு. ஆச்சாரியன் சாமானியமா பரிகிரகிக்க தேக தர்மாதிகள்னால பாகவதர். நம்ம உஜ்ஜீவிக்க பண்றதுக்கு இல்லையா ஞான பிரதானாதிகள்னால பகவானும் ஆச்சாரியன் இல்லையா. ஆச்சாரியத்துல பகவத்துவம் பகவானா இருக்கும் தன்மையும் இருக்கு, பாகவதராக இருக்கும் தன்மையும் இருக்கு. அதனாலதான் ஆச்சாரியனுடைய கைங்கரியத்துல பகவத் கைங்கரியம் சாட்சா நாராயணோ தேவ கிருப்பா மத்தியமையும் மக்னா உத்தரத்தே லோகாது காருண்யா சாஸ்திரபாணினா. ஆச்சாரியனை ஆச்சாரனுடைய திருமேனியாவது சாஸ்திரமான திருமேனின்னு எண்ணக்கூடியவருக்கு உஜ்ஜீவனமே கிடையாது சாஸ்திரம். அவன் கற்ற வித்தியாசம் வியர்த்தம்னு சாஸ்திரம். ஏற்ற சாட்சாத் பகவதி ஞானதீப பிரதே குரு மர்த்திய அசப்தி சர்வம் தஸ்ய சுதம் தஸ்ய குஞ்சர சொல்வது. அவன் கற்ற வித்தியை எதுவும் பிரயோஜனம் எல்லாம் ஜப்தமா போகிற அளவுக்கு ஆச்சார நடத்துல தானே ஆச்சார நடத்துல எம்பெருமான இடத்துல என்ன பிரதிபத்தி உள்ளதோ அந்த பிரதிபத்தி ஆச்சார நடத்துல ஏற்பட்டார். அதனால புருஷார்த்தம் நிர்ணயிக்கப்பட்டதுல
எப்படி கைங்கரியம் புருஷார்த்தமாகிறது, பகவத் கைங்கரியம் புருஷார்த்தமாகிறது, பகவானுக்கு அத்தியர்த்த பிரீத்தி விஷயத்தாது பாகவத கைங்கரியம் புருஷார்த்தமாகிறது, மேல சொல்லப்பட்ட பகவத் கைங்கரியம் பாகவத கைங்கரியம் இரண்டும் ஆச்சாரிய கைங்கரியத்தை சங்கிரமிக்கிற காரணத்தால ஆச்சாரிய கைங்கரியமானது இது மூன்று ரொம்ப அதி உத்கிருஷ்டமான புருஷார்த்தமாகிறது. இப்போ நமக்கு புருஷார்த்தம் ரெண்டு. நாம உபாய அனுஷ்டான கணத்துக்கு உத்தர கணத்திலே ஆரம்பிச்சு அது பலாவஸ்து, அதுதான் பலாவஸ்து. நாம பலானுபவமானது அதுல இருந்து தொடங்குறது. அதனால நமக்கு இங்க இருக்கிறவங்க ஒரு புருஷார்த்தம் இருக்கு. இதுக்கு நேர தேகாவசானத்துல சேர வேண்டியதான பரம பிராட்சியமான எம்பெருமானுடைய திருவடிகளாகிற பரமபதத்தை போய் சேர்ந்த பிறகு அது ஒரு புருஷார்த்தம் இருக்கு. இங்க இருக்கிறவங்க புருஷார்த்தம் என்ன அப்படின்னு கேட்டாக்க இங்க பகவான் அர்ச்சாவதாரத்தில் இருக்கிற பகவான் தான். ஏன் அர்ச்சாவதாரத்தில் இருக்கிற பகவான் அது நம்ம வைஷ்ணவத்துவ பூர்த்தியோடு வைஷ்ணவ ஸ்ரீயோடு விளங்கக்கூடியவர்களான இல்லையா நல்ல ஞானானுஷ்டான சம்பந்தர்களாக இல்லையா அந்த சதாச்சாரிய இல்லையா அந்த சம்பந்தமுடையவர்களாக மறந்தும் புறத்தோடா மாந்தராக பரமைகாந்திகளா இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீவைஷ்ணவர்களான பாகவதம் நமக்கு இல்லையா மூன்று விதமான உபகாரங்களை பண்ணக்கூடிய ஆச்சாரம். இந்த மூன்று உபகாரத்தை ஒரே ஆச்சாரியம் பண்ணாலும் இல்ல இல்ல இந்த மூன்று விதமான உபகாரங்களும் தனித்தனியா ஒவ்வொரு இருந்தா இந்த ஆத்மாவை உஜீவிக்க பண்ணக்கூடியதான இந்த மூன்று ஒன்னும் இல்ல அந்த பஞ்ச சம்ஸ்காரம் சொல்லக்கூடியதான இல்ல சமாச்சாரம் பண்ணிருக்கு ஆச்சாரியர்கள். அடுத்தபடியா எம்பெருமானத்துல இல்ல இவனை சமர்ப்பிக்கக்கூடிய பரசமர்ப்பணம் பண்ணி வைக்கிற ஆச்சாரியர்கள். நடுப்புற இல்லையா இவனை இந்த பரசமர்ப்பணத்துக்கு யோகியனான் ஏன்னா சர்வோபாதி விதிர்முக்தமான ஆத்மாவை பகவானத்துல சேர்த்துக்கணும் சொல்லியிருக்கு. அதனால அதுக்கு இவனை யோகியதா பண்ணக்கூடிய ரகசிய கிரந்த உபதேசாவாக இருக்கக்கூடிய அவரையும் ஆச்சாரி ஒரு மூவரையும் ஆச்சாரியாக சொல்லிட்டு ரகசிய அதாவது சர்வோபாதி விமுக்தகாங்கிறது ஞானத்தினால் தரப்பட வேண்டிய விஷயம் இல்லையா. ஒரு கால் குறையின் காரணமாகவோ இல்லையா முன்னாலேயே ஞான சம்பாதனம் பண்ணாமலேயே ஞான சம்பாதனம் பரசமர்ப்பணத்துக்கு பூர்வத்திற்கு அத முன்னால சம்பாதிக்க முடியாம போனா கூட பரசமர்ப்பணத்துக்கு பிறகு இல்லையா இதுக்குமே தான் சுதகிருத்தியன் என்று இவைகளை அனாதரிக்கிறாரு இல்லையா. தனக்கு அறிய வேண்டிய தப்புரிச புருஷார்த்தங்களிலே எங்கெங்கள் எல்லாம் அறிவதற்கு அபேட்சை இருக்கிறதோ அங்கெல்லாம் தத்வித்தி பணிபாதையான பதிப்பிரசேன சேவையா உபதேட்சி தேக்கியானம் ஞானிய தத்துவதர்சினகான்னு இருக்கக்கூடிய தத்துவதர்சிகள். ஏன்னா சதாச்சாரியனால நம்ம அனுபவ பரியந்தமாக இல்ல தத்துவம் உணர்த்தப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய அவர்களை அனுபவ பரியந்தா தத்துவ புத்தி பிரதிஷ்டா அப்படின்னு தத்துவங்கள் அனுபவ பரியந்தமாக ஏதோ படிச்சு அப்படியே சொல்றேன்னு இல்லாம அனுபவ பரியந்தம் அந்த அனுபவம் எப்போ சுவாச்சாரியம் அவரோட கட்டாட்சத்தோ ஆச்சாரியன் கட்டாட்சபூர்வமாக உபதேசிக்கப்பட்டது. அந்த ஆச்சாரிய கட்டாட்சோபதேசங்கள்னால இவர் பெற்றதான விசதமான ஞானத்தோட அந்த ஞானத்தினுடையதான அனுபவ பரியந்தமான அனுசந்தானத்தோட உபதேசிக்கப்பட்டு அது தத்துவ அப்படிப்பட்டிருக்கு ஒரு தத்துவதர்சிகள். அந்த தத்துவதர்சிகள் உபதேசம் அவர்களுக்கு உபதேசத்தை பெற்று அதனால இந்த ஆச்சாரியன்னு சொல்றது தனக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிவிட்ட ஆச்சாரியன் ரகசிய கிரந்தங்களை இல்லையா நல்லா போதிச்சு மனசுல நிற்கப்பாட்டு நெஞ்சு நிறுத்தினது. அடுத்தபடியா என்னையும் வந்தளித்தவர்னு சொல்லுங்க பெருமாளுடைய திருவடிகள்ல இந்த ஆத்மாவை சமர்ப்பித்திருக்கின்ற ஆச்சாரியர்கள் இல்லையா இவர்களுக்கு கைங்கரியம் பண்றது. இப்படிப்பட்ட பாகவத ஆச்சாரிய கைங்கரியமானது இல்லையா இந்த சரீரத்தை பெற்றது மட்டும் இல்லை, இங்க இருக்கிற காலம் வரையிலும் இந்த சரீரத்தை பெற்றதனுடைய பலனாகுது. இதற்கு மேல இந்த ஆத்மாங்கிற வஸ்துவிக்கே இவைகள் தான். இந்த ஆத்மாங்கிற ஞானானந்தமயமான ஒரு வஸ்து இல்லையா இது பகவத் சேஷபூதமான உண்டான வஸ்துவிற்கே இது உண்டாகுது. இந்த சேஷத்துவான இந்த வஸ்துவுக்கு
இல்லையா இந்த வஸ்து முதல்ல இல்லையா உண்டாகி அதுக்கப்புறம் இதுக்கு பகவத் சேஷத்துவம் தர்மம் அப்புறம் வந்தேரியாக வந்தது இல்லை. அப்படின்னு அந்த பகவத் சேஷத்துக்கு போட்டுருவான் இல்லையா. இது இந்த வஸ்து இல்லையா உண்டாகும் போதே பகவத் சேஷமாகவே உண்டாயிடுச்சு. இது தர்மியே இல்லையா சேஷம், இதுக்கு தர்மியே சேஷம், இதுக்கு சேஷத்துவம் தர்மம் இல்லை. உண்டாகும் போதே இந்த வஸ்து உற்பத்தி சித்தமாகவே பகவத் சேஷம். யார் சொல்றார்? உபாதத்தே சத்தாஸ்து நியமனாதீகி சிதோ சோமுத்திய ஸ்ரீமானு சிதோ உபாதத்தே. இவைகளை பகவான் சிருஷ்டிச்சதே, இவைகள் உண்டானதே பகவத் சேஷபூதமாக. ஆக சேஷத்துவங்கிறது பின்னால வந்த ஆகந்துக தர்மம் இல்ல. சேஷத்துவங்கிறதானது இல்ல, இது தர்மியே சேஷமான வஸ்து. ஆகினால இந்த பகவத் சேஷத்துவமானது இந்த வஸ்துவுக்கு உற்பத்தி சுவாபாவிகம். இப்படி சுவாபாவிகமான தர்மத்தை கொண்டு செய்யப்படுவது எதுவோ அதுதான் புருஷார்த்தம். பகவத் சேஷத்துவம் சொன்னதுல பாகவத ஆச்சாரிய சேஷத்துவம் அடங்கி பாகவத ஆச்சாரிய சேஷத்துவம். இந்த சேஷத்துவம் தான் நம்முடைய சொரூபம். சொரூப அனுகுணமான யாதொரு விருத்தி உண்டோ அதுதான் கைத்தறிகிற புருஷார்த்தம் இல்லையா. சேஷத்துவங்கிறது சொரூபம். அந்த சொரூபத்துடைய அனுகுணமான விருத்தி எதுன்னு கேட்டா அதுதான் புருஷார்த்தமாக கைத்தறியும். ஆக இதுதான் பகவத் பாகவத ஆச்சாரிய கைத்தறியம் தான் நமக்கு இங்க இருக்கிற காலம் வரையும் இல்லையா. இங்க இருக்கிற காலம் வந்து எப்படி இருக்குமோ அதுதான் ரொம்ப முக்கியம். பொய்யில் பாடல் ஆயிரத்து இவையும் பத்தும் வல்லாது வையம் மண்ணி வீட்டிலிருந்து வீண்டும் வாழ்வர் மண்ணோடேன்னு மையம் மண்ணி வீட்டிலிருந்து அர்த்தம். இங்கே இந்த லோகத்தை இருக்கிறது ஒன்றும் இல்லையா அவ்வளவு நிந்தித்தமான அவ்வளவு தகாது இல்லை. எப்போ அப்படின்னு கேட்டா பொங்கை புலன் பொங்கை புகை வாயவாய் புலங்குள் வடிவியன் மனத்ததாய் அங்கே மலர்கள் கையவாய் வழிபட்டோட அருளிலே இங்கே விருந்தேற்கு இருக்குன்னு நம்முடைய ஆச்சாரியர்களெல்லாம் ஒருத்தரும் ஆர்த்தப்பிரபத்தி பண்ணாங்க. எல்லாரும் ஆர்த்தப்பிரபத்தி பண்ற அளவுக்கு விரக்தி இல்லாத இல்லை. எந்த போதிலும் இல்லையா இங்கே அர்ச்சாவதாரத்தை பண்ணக்கூடிய செய்தி இங்கே இல்லையா பண்ண வேண்டியதான இல்லையா ஒரு சூழ்நிலைக்கு தான் இல்லையா ஆதர்சமா வழிகாட்டணும். இப்படி வைஷ்ணவ ஸ்ரீயோட இல்லையா நான் மறுக்கி நம்ம புரிச்சு நின்று இல்லையா கடைசியில அங்க வையம் மண்ணி வீழ்ச்சி இல்லையா புருஷாவி 100 வருஷங்கள் சதமானம் போகுது. வேதோக்தமான ஆயுஷ் 100 வருஷம்னா 120 வருஷங்கள் இந்த வையத்துல மண்ணி இருக்கிறோம். நஞ்சியரை போய் ஒரு தோல் இந்த சாதிக்கும் போதுதான் நம்ம போல வாய்ப்பு சோறாக பறிக்கூடாது. ஏன்னா பட்டன் ரொம்ப சிறு வயசு இறங்குற துக்கம் இருக்கு. அப்படி இல்லாமல் எம்பெருமானாரை போல வையம் மண்ணி வீட்டிலிருந்து மீண்டும் வாழ்வர். அப்படி ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீயோட இல்லையா நன்னா ஞான அனுஷ்டான இல்ல வைராக்கியம் இல்ல குறைவு இல்லாமல் ஆத்ம உணர்வுகளோடு நிஷ்டர்களாக சொரூப உபாய புருஷார்த்த